அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். இன்றைக்கு கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். முதல் கேள்விங்கிறது தமிழ் எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள்னு நம்ம சொல்றோம். ஏன் அதை உயிரெழுத்துக்கள் என்று சொல்கின்றோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன் உயிரெழுத்து அப்படின்னு சொல்றோம்? எனிபடி? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து சொல்றேன் இல்லையா, உயிர்மை எழுத்துக்கள். ஏன் அதை உயிரெழுத்து என்று சொல்கின்றோம்? ஐயா, ஆ ஆங்கிறது முதல் எழுத்து. ஆங்கிறது முதல் எழுத்து. ஓகே. எந்த ஒரு குழந்தையும் அம்மா ஆண் தான் ஆரம்பிக்கும். சரி. ஓகே. இதுவே முதல் உயிரெழுத்து என்னுடைய காலத்துல. அப்போ உயிரெழுத்து அது மட்டும் உயிரெழுத்தா இருக்கலாம். அப்படி இல்லை, எல்லாமே சொல்லியே. எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ் சொல்லி என் அறிவு அவ்வளவுதான். நீங்க முற்றிலும் உணர்ந்த முனிவர். ஐயா அண்ணா, நீங்க முற்றிலும் உணர்ந்தவர், நீங்க சொல்லலாம், கேட்கலாம். அப்படி இல்லை இல்லைங்கய்யா. இல்ல தெரிஞ்சுக்கலாமே, ஷேர் பண்ணிக்கலாமேன்ட்டு. இல்லைங்க, எல்லா உயிர்களும் முதல் ஆ அப்படிங்கிறதுல இருந்தா உயிர் உருவாகுது. அதனால உயிரெழுத்து அப்படிங்கிற தொடக்கம்ங்கிறது எல்லா எழுத்துமே சொல்றமே ஒரு கேள்வியானதா இருக்குது. நன்றி. நன்றி, நான் கரெக்ட். அடுத்தது வேற யாராவது? உயிர் எழுத்துக்கள் நம்ம மூச்சு காத்து யூஸ் பண்ணி உச்சரிக்கிறோம். அதனால உயிர் எழுத்துக்கள் வந்திருக்கலாம். உயிரெழுத்து அண்ணன் சொன்னதுதான். எல்லா உயிர்களும் மூச்சு கட்டுற, அதாவது ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, உயிர் ஒருத்தர் மூச்சு காற்று உள்ள போறது அந்த சவுண்ட் ஆ அப்படிங்கிறது தான் வரும். அப்போதான் உயிர் காற்று உள்ள போகுது. அதனாலதான் உயிர், எல்லா உயிருமே ஆ அந்த சவுண்ட்ல தான் வரும். உயிரெழுத்து. அதனாலதான் அது உயிரை உருவாக்குற ஒலி அப்படிங்கிறதுனால உயிரெழுத்து அப்படிங்கிறோம். ஓகே. ஓம் அப்படிங்கிறது ஆ ஊ இம். இம்ங்கிறது எண்ட் பாயிண்ட், அது முடிவு. மூச்சு காத்து வெளியே போகின்ற பொழுது சவுண்டு சஸ்டைனபிலிட்டிங்கிறது ஆ ஊ. ஆ ஊ இம், ஆ உம் அப்படிங்கிறது தான் ஓம் அப்படிங்கிறது. அதுதான் பிரணவ மந்திரம். அதாவது உயிர் பிறக்கிறது காத்தல் ஊ, அழித்தல் இம். ஆ ஊ இம், ஓம். ஓகே, ரைட். அண்ணா சொல்லுங்க. வேற யாராவது? சரி, ஓகே. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால அமைதியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்க அப்படிம்பாங்க இல்லையா, அதனால எல்லாம் தெரிந்ததுனால அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. ஆ ஊ அ இ ஈ உ ஏ ஓ ஓ ஐ ஓ ஓ ஔ அக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த அ இ ஈ உ ஏ ஐ ஓ ஓ ஔ இக்குன்றோம். இந்த எழுத்து உயிரெழுத்து, அது ஆயிரெழுத்து. ஏன் இதை உயிரெழுத்து என்று சொல்கிறோம் என்றால், நாம் உயிரை ஏற்கனவே சொல்லியிருக்க, அதனாலதான் இந்த கேள்வி நான் திரும்பவும் கேட்டேன். உயிரெழுத்து அப்படிங்கிறது இந்த உயிரை, அந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் இயக்கம் என்பது 7 சக்கரங்கள். நம் உடலில் இருக்க 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்கள் தான் நம்முடைய உடலை இயக்குகிறது. அந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் சக்கரங்களினுடைய ஒளி எப்படி அமைகிறது என்றால், சகஸ்கரா சக்கரத்தினுடைய ஒளி அளவீடு என்பது அ ஆ சவுண்ட். ஆ சவுண்ட் என்பது சகஸ்கரா சக்கரத்தை குறிக்கிறது. அந்த ஒளி அளவுங்கிறது சகஸ்கரா. அதே மாதிரி இ அப்படிங்கிறது ஆக்ஞா சக்கரத்தை குறிக்கிறது. அதனுடைய ஒளி அளவீடுங்கிறது ஆக்ஞா சக்கரத்தை. இ உ என்று சொல் விசுக்தி, தொண்டை சக்கரங்கள். இந்த விசுக்தி சக்கரத்தினுடைய ஒளி அளவீடுங்கிறது உ. ஏ அப்படிங்கிறது அநாதகம், அந்த ஒளி அளவுங்கிறது அநாதகத்தை குறிக்கிறது. அடுத்தது மணிப்பூரக சக்கரம் மணிப்பூரக சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரம் ஓ ஓ. மூலாதார சக்கரம் ஔ. ஸோ இந்த 7 சக்கரங்களையும் இயக்கக்கூடிய ஒளி அளவு என்பதை உயிர் சக்கரங்களாக பாவித்து இதை இயக்கக்கூடிய ஒளி அளவிடை உயிர் எழுத்துக்கள் என்று தமிழிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆக தமிழ் எழுத்துக்களுடைய ஒவ்வொரு லெட்டர், ஒவ்வொரு எழுத்தும் அதனுடைய ஒளி அளவீடு ஃப்ரீக்குவன்சி அடிப்படையில் கொள்ளப்பட்டது. இது எப்படி ஃப்ரீக்குவன்சி பேஸ்ட் அப்படின்னா, ஆ அப்படிங்கிற ஒளி அளவீடோட
ஃப்ரீக்குவன்சிங்கிறது 790 அனிதா ஓகே 790 700 வரை, 790 70 இந்த ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது இதோட ரிலவெண்டான இருக்கக்கூடிய அது, அதாவது 9 நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, நவகிரகத்திற்கும் நம்முடைய சக்கரங்களுக்கும் தொடர்பு இருக்காது. இதோட ஃப்ரீக்குவன்சியும் அதோட ஃப்ரீக்குவன்சியும் ஏறத்தாழ டியூன் அப் ஆகக்கூடியது. அடுத்தது இந்த இதுல ரொம்ப முக்கியமானது, இந்த சகஸ்கரா சக்கரத்திற்கும் இந்த ஒளிக்கும் சமமாக உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொன்னாக்க அது மொச்சை. அதே மாதிரி ஆங்ஜாக்கு வரனா இ இதனுடைய ஒளி அதிர்வெண் அப்படின்னா அது 700 675 இதனுடைய ஒளி அளவிடு. இது நவகிரகத்துல சொல்லும்போது வெள்ளி. அதற்கான உணவு அப்படின்னா அது துவரை. ஸோ நீங்க இந்த உணவை உண்கின்ற பொழுது இதற்கான சக்கரங்களை தூண்டக்கூடிய வகையில் அது அமையும். விசுக்தி அதோட ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது 675 580 வரையான ஃப்ரீக்குவன்சி. சனிக்கோள்கள், சனி கிரகம், அது அதனுடைய உணவு அப்படின்னா இந்த நவதானிய உணவுல அதனுடைய உணவுங்கிறது எல். அடுத்தது அநாதகம் ஏ அதனுடைய ஃப்ரீக்குவன்சி என்பது 580 530 வரை. இது புதன் கிரகம். இது பாசிப்பயிறு, இதோட ஃப்ரீக்குவன்சி சேர்த்தது பாசிப்பயிறு. மணிப்பூரக சக்கரம் ஐ, அதோட ஃப்ரீக்குவன்சி 530 510. இது வியாழன். அதற்கு உணவு அப்படிங்கிறது கருப்பு கொண்ட கடலை. அடுத்தது சுவாதிஷ்டானம் ஓ இதனுடைய ஃப்ரீக்குவன்சி 510 480 வரை. இது சந்திரனை குறிக்கிறது. இதற்கான உணவு அப்படின்னு சொன்னாக்க அரிசி, நெல், அரிசி உணவு அப்படிங்கிறது இதோட ஃப்ரீக்குவன்சி. மூலாதார சக்கரம் 480 ஃப்ரீக்குவன்சிலிருந்து 405 சூரியன். இது கோதுமை. இது மொத்தம் 7 சொல்லப்பட்டிருக்குது. இதுல இன்னொன்னு 9 நவதானியங்கள், நவகிரகம் 9. அப்போ இன்னும் 2 அப்படின்னாக்க தலைக்கு மேலே உள்ள சக்கரம் அப்படிங்கிறது ராகுவோடது உணவு அப்படிங்கிறது உளுந்து. அடுத்தது காலுக்கு கீழே ஒரு சக்கரம் இருக்கிறது. இந்த சக்கரம் கேது, ராகு கேது. ஸோ அது கொள்ளு. அப்போ நாம இந்த உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்முடைய உயிரை இயக்கக்கூடிய 7 சக்கராக்கள். தலைக்கு மேலே காலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சக்கராக்களை இயக்கக்கூடிய உயிர் சக்கரங்களுக்கும் எழுத்துக்களுக்கும் தொடர்புடையது. எனவேதான் தமிழில் அதை உயிரெழுத்துக்கள் என்று நாம் சொல்கின்றோம். உயிரெழுத்துக்களோட ஃப்ரீக்குவன்சியும் அதுவும் சேரத்தாழ டியூன் அப் ஆகும். ஸோ இது எப்படி கோயின்சைட் பண்றதுன்னா, சயின்டிபிக் என்ன சொல்றாங்க, மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ் இன்விசிபிள் டு அவர் சென்ஸ். நம்ம கண்ணுக்கு தெரியாததான் உலகத்தில், நம்ம தெரிஞ்சது கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாததான் கண்ணுக்கு தெரிஞ்சதை விட 98-99% இருக்கிறது. ஹியூமன் கேன் ஒன்லி சி த லைட் பிட்வீன் 430 to 790 terahertz and heard the sound 20 hertz to 20 megahertz. இந்த 20 20,000 உட்பட்ட இந்த மெகாஹெட்ஸ் KHZ இதற்கு உட்பட்டதாக இருக்கும். which is the just tiny, இது ரொம்ப shortens for full spectrum. There is so much more happening beyond what we can perceive. அதாவது இப்போ எப்படின்னா ஒரு 1 2 3 4 5 6 8 எழுதிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்க 1,00,000 நம்பர் எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். 1,00,000 1 2 3 எழுதிட்டு இருக்கோம். அதுல 100 108 இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டா அது எப்படி இருக்கும்? 100 108 அளவீடு அப்படின்னா 1,00,000 நம்பர் வரிசையா எழுதியிருக்கோம். அதுல 100 108 இதை மட்டும் எடுக்கிறோம்னா 100 108 எவ்வளவு இருக்கும் பார்க்கக்கூடிய அளவுன்னா, பாக்கி 100லேருந்து 108 ஒரு 8 நம்பர் எடுத்துக்கிறோம். 100 9 நம்பரு. இதுக்கு பிறகு லட்சக்கணக்கான நம்பர் இருக்குது. இதுக்கு அதுக்கப்புறமும் இருக்கு. அப்போ இது அதோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. அதே மாதிரிதான் நாம கண்ணுக்கு தெரிந்த அளவீடு அப்படிங்கிறதும் பார்க்கக்கூடியதும் கேட்கக்கூடிய ஒளி அளவீடுங்கிறதும் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில தான் இருக்கு. ஆனால் இதை தாண்டி இன்னும் பல லட்சம் ஃப்ரீக்குவன்சிஸ் இருக்கு. இதுக்கு பிறகும் அதுக்கு முன்னாடியும். அப்போ
கோடான கோடி ஃப்ரீக்வன்சி அதுக்கப்புறம் போகுது, இதுக்கப்புறம் போயிட்டு இருக்கு. அப்ப நமக்கு தெரிஞ்சது கேட்கறது இது ரெண்டுமே இவ்வளோ திண்ணின்னு தான் சொல்றாங்க. வெரி ஒரு லைட், ஒரு பிளேட் அளவுக்கு தான். அதை விட பல பல லட்சம் அளவுக்கு இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒளி அளவீடும் அப்படிங்கிறதும் பிரபஞ்சத்தினுடைய சவுண்ட் ஒளி இதனுடைய அளவீடு அப்படிங்கிறது நாம தெரிந்து கொள்ள முடியாது, அதை பார்க்கவே முடியாது, யோசிக்கவே முடியாது. Please mute. ஒளி அளவீடு அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமா இருக்கும். அதனாலதான் அந்த அளவுக்கு இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ குவாண்டம் பிசிக்ஸை பத்தி மேடம் சிலர் சொல்றாங்க. குவாண்டம் இது ஒண்ணுமான குவாண்டம் பிசிக்ஸ்ல என்ன சொல்றது என்னன்னா, இந்த அந்த இந்த உலகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்கற பூமி 9 கோள்கள், இதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே தான் இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரிடே இட் வில் பி எக்ஸ்பேண்ட். ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற உலகம் நாளைக்கு இருக்கு, இதை விட அதிகமாயிட்டு இருக்கும். அப்போ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகம் எப்படி இருந்ததோ அதை விட ஒவ்வொரு நாளுமே அது விரிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அவ்வளவு போயிட்டு இருக்கும். ஸோ வி கான் இமேஜின் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்காத அளவுக்கு பெருசா போயிட்டே இருக்கு. அப்போ இதற்காக சொல்றேன்னா, ஒரு மொழி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மிக நுண்ணியமாக உடலோடும் இந்த அண்டத்தோடும் அதனுடைய அதிர்வெண்களோடும் அது வாழ்வை இயக்கக்கூடியதாகவும் உயிரை உயிர்ப்பிக்கக்கூடியதாகவும் எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரு சின்ன உதாரணம் தான். இதுல வந்து சில இதுல நடைமுறையில பார்த்தோம்னா ரொம்ப பேர் வந்து போடுறாங்க. தமிழும் இங்கிலீஷ் தங்கிலீஷா நிறைய பேர் இங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நடைமுறையில் எழுதுறது அப்படிதான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க, இபிபிடிஏ எப்படி இருக்கீங்க, இஆர்இகே இருக்கீங்க. இது 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 நல்லா தமிழ் தெரிஞ்ச ஒருத்தனும் நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தனும் 2 பேரும் படிச்சாங்கன்னா புரியாது. ஒரு இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயன்ஸ், அவனுக்கு தமிழ் தெரியாது. அவனுக்கு போய் எப்படி இபிபிடி எப்படி இருக்கீங்கன்னா அவன் படிப்பான், இங்கிலீஷ் தெரியும். இப்படி இருக்கி எப்படி இருக்கி வாட் இஸ் திஸ் அப்படிதான் கேட்பாங்க. நல்லா தமிழ் தெரிஞ்ச ஒருத்தான் இங்கிலீஷ் தெரியாது. அவன்கிட்ட படிச்சோன்னா இப்படின்னா என்னது, ஈயும் தெரியாது அவனுக்கு, இங்கிலீஷ். அப்ப தமிழ் தெரிஞ்சவனுக்கும் நல்லா தெரிஞ்சவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவனுக்கு தமிழும் தெரியாது. ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஒரே கத்தில் 2 கொலைகள் செய்வதற்கு சமமானது இந்த தங்கிலீஷ் மேட்டர். அதனால என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட், தமிழை தமிழாக எழுதுங்கள், ஆங்கிலத்தை ஆங்கிலமாக எழுதுங்க. தப்பே கிடையாது. தமிழ்னா தமிழ்னு எழுதுங்க. நிறைய இதுல நம்ம இதுல போட்ட தப்பு இல்லை, பயன்படுத்துறது அப்படிங்கிறது நடைமுறையில் எப்படி வந்திருக்கு. ஆனால் அது எனக்கு தெரிஞ்ச வரை இது தவறாக இருக்கிறது. ஒரு மொழியை செம்மையாக எழுத வேண்டும். எந்த மொழியாக இருந்தாலும் சரி, நீங்க தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எந்த மொழியை எழுதினாலும் அந்த மொழியை அந்த மொழியிலேயே எழுதுங்கள். அது ஆங்கிலத்தோடு கலப்பு இல்லாமல் எழுதுங்க. ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதுங்க. நான் ஆக்சுவலி இதுல வந்து மினிஸ்டர்ஸ் கடந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் கூட நான் சொல்லியிருக்கேன். மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன்ட்டு இந்த ரெக்வஸ்டாகவும் கொடுத்துருக்கேன். மொழியில வந்து சாந்தி கோபால் மேடம், நானும் இந்த கருத்தை ஏற்கிறேன். நன்றி மேடம். அவர்கிட்ட நான் ரெக்வஸ்டாகவும் கொடுத்துருக்கேன். மொத்தம் 25 பாயிண்ட் கொடுத்துக்கும்போது, அதாவது டிபேட் டிஎம்கே வெர்சஸ் தேமுதிக ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய மோதலாக இருந்த அந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ நம்ம சேனல் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக திமுக சார்பில் இருந்து யாருமே வரல. அப்படி வரலங்க பொழுது அப்போ முதல்ல நான் அணுகி பேசிய பொழுது துரைமுருகன் அவர்கள்ட்ட பேசினேன். துரைமுருகன் அவர்கள், பரவாயில்ல இன்டர்வியூ நான் கொடுக்குறேன், எனக்கு என்ன இருக்குது, என்னுடைய கருத்தை உங்களுடைய தளத்திலையும் பேசுறதுக்கு நான் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசினாங்க. முன்னாள் அமைச்சர், இப்போ அமைச்சர் அவர்கள். பொற்கணியம்மன், தேங்க்யூ, நன்றி. இப்போ பேசினாங்க. அவங்களும் வந்து சொன்னாங்க. அப்போ வந்து அடுத்தது அவர்கிட்ட துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கோவிச்செழியன் சார்ட்ட இன்டர்வியூ பண்ணும்போது, அவர் நம்ம திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர். உடனே பேசும்பொழுது அவர் எம்எல்ஏ இருந்தார், இன்டர்வியூ பண்ணேன். அதன் பிறகு இன்டர்வியூ பண்ண பிறகு பல விஷயங்கள் அவரோட தொடர்ந்து நிறைய பேசிட்டு இருக்கும்போது, அமைச்சர் பெருமக்கள் இப்போ இருக்கிற பலர் வந்து தொடர்பில் இருக்காங்க, பேசக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. அப்போ அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக சந்திச்சு போன்ல பேசினேன். சரி எடுப்பாரா இல்லைன்னு உடனே எடுத்துட்டு, சொல்லுங்க கேப்டன் சார், நல்லா இருக்கிறீங்களா, வாங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்ன இது மாதிரி என்ன, உங்களை போன்றவருடைய ஆலோசனையும் எனக்கு தேவைப்படும், நீ நிச்சயமா வந்து சந்திக்கணும் அப்படின்னு அந்த பழைய நட்பையும் அதே நட்போடு போன்ல பேசினார். ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதன் பிறகு நேரடியாக போய் சந்திச்சு ஒரு 25 கோரிக்கைகள் கொடுத்தேன். அதுல முக்கியமா இந்த மொழியை பற்றி சொல்லியிருந்தேன். தமிழை தமிழாக எழுதணும், ஆங்கிலத்தை ஆங்கிலம். ஏன்னா எஸ்பிங்கிற ஒருத்தர் வந்து எஸ்பி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பேர் இப்போ அந்த மாதிரி கல்ச்சர் இருக்கு. அதுவும் ஃபோனில் வந்து மேக்சிமம் இப்படி தான் போடுறாங்க.
அது அவர்கிட்ட சொன்ன அது வந்து எதிர்காலத்துல வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ரெண்டு மொழியுமே தெரியாத ஒரு சூழல்ல குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள். ஏன்னா லீவ் லெட்டர் எழுதுறோன்னே அப்படிதான் எழுதுறான். காலேஜில் எழுதுறவங்க அப்படித்தாங்க. காலேஜில் பிரின்சிபல் ஆகிறவர் அப்படிதான் எழுதுறாரு. வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் நான் போடுறேன், சார் கேன் வி மீட் டுமாரோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்டர்வியூன்னு போட்டா வெயிட்னு போட்டுட்டு PAKK பார்க்கலாம் அப்படின்னு போடுறாரு. என்னடா இங்கிலீஷ்ல எழுதணும். அவர் மாதிரி தானே மற்றவங்களும் இருப்பாங்க அப்படின்னா அது இல்லாம போயிடுது. அந்த மாதிரி நாம முயற்சி செய்யலாம். ஏன்னா நம்மளால தமிழும் எழுத முடியும், இங்கிலீஷும் எழுத முடியும். இங்க இருக்கிறவங்க ரெண்டும் சேர்த்து எழுத வேண்டாம். இந்த கோரிக்கை அவர்கிட்ட நான் வச்சேன். அதே மாதிரி சித்தர்களை பற்றிய கோரிக்கைகளும் வச்சேன் 25. அதன் பிறகு அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கோரிக்கைகள் பெரும்பாலும் நான் ஏற்கிறேன், நன்றி. சாந்தி கோபால் என்ன சொல்றாங்கன்னா, இது குழுவில் உள்ளவர்கள் இதை கடைபிடிக்கலாமே அப்படின்னு. நன்றி. நான் ரெக்வஸ்டா தான் எப்பயுமே வைக்கிறது உண்டு. கடைபிடிக்கலாம், நல்ல அறிவுரை. அப்போ அமைச்சர் சொன்னாரு, உங்களோட 25 பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க, இதுல மோர் தென் 70 to 80% நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது இருந்தா ஒரு 1 hour 2 hour ஃப்ரீயா உட்காந்து பேசலாம் அப்படின்னாரு. அதன் பிறகு போகும்போது வேற ஒரு 2 3 சூழலாக சந்திக்க முடியல. அப்படி இல்லைன்னா இது அரசாணையாகவே கொண்டுட்டு, அரசாணையாக சொல்ல முடியாது, அது சில பேருக்கு வந்து வித்தியாசமும் பட் ஒரு அமைச்சர் அரசு சார்பா இதை சொல்லலாம் அப்படிங்கிற முயற்சியை ஈடுபட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, நிகழ்ச்சி தொடரும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்முடைய மகன்கள் மற்றும் மகள்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறத பற்றி பேசுவோம். மகன்கள் கிட்ட மகள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுன்ற சமாச்சாரம் வந்து புதுமையா இருக்கும். கர்மா எனர்ஜி ஹீலிங்ல தான் அதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது வரைக்கும் நீங்க எந்த ஆன்மீகத்திலையும், எந்த ஒரு மதத்திலையும், எந்த ஒரு ஆன்மீக அமைப்பிலையும் இதை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. மகன்கள் கிட்ட போய் மகள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு. கர்மாவில் வந்து மகன்கள் மகள்கள் வந்து நம்ம லைஃப்ல முக்கியமான ரோல்ல வராங்க. அதனால அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். பொதுவாகவே வாழ்க்கையில வந்து நீங்க உங்க லைஃப்ல பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நீங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா
பெரும்பாலும் 3 வகையில தான் நீங்க பார்க்க முடியும். ஒண்ணு, அவங்க உங்ககிட்ட ஏதாவது வாங்க வந்திருப்பாங்க, அல்லது கொடுக்க வந்திருப்பாங்க, அல்லது 2மே செய்ய வந்திருப்பாங்க. நீங்க எல்லா உறவுகளையும் பாருங்க. உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து உங்க லைஃப்ல நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ, உறவுகள் மட்டும் இல்லை, உறவினர்கள் தவிர மற்றவர்களும் கூட, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, மற்ற நெய்பர்ஸு, எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சமுதாயத்துல பாக்குற எல்லாருமே இந்த 3 விஷயங்கள்ல தான் வருவாங்க. ஒண்ணு, அவங்க ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க, அல்லது ஏதாவது ஒண்ணு வாங்குவாங்க, அல்லது கொடுப்பாங்க வாங்குவாங்க, 2மே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகி போச்சு சார், பிட்காயின்ல லாஸ் ஆகி போச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இவங்க ஏதோ இருந்திருப்பாங்க. அந்த நேரம் கெட்ட நேரம் வரும் பொழுது யாரோ ஒருத்தர் வருவாரு, வந்து சில ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாரு. இப்படி பண்ணுங்க சார், இப்படி பண்ணுங்க சார், இப்படி போங்க சார், இப்படி வாங்க சார், இப்படிதான் சொல்லுவாங்க. சரி, இவங்களுக்கு ஒரு ஆசை. மனிதனுக்கு இயற்கை தானே ஆசை. அப்போ இதுல போயிட்டு நமக்கு இவ்வளவு பணம் வந்தது, இவ்வளவு போயிட்டு இவ்வளவு பணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பணம் வரும் அப்படின்ட்டு போடுவாங்க. அது லாஸ் ஆயிடும். அப்புறம் இருக்கிற முதலுக்கே மோசமா போயிடும். ரொம்ப கடனுக்கு போயிடுவாங்க. இப்ப கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. யாரோ ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து இப்படி ஒரு ஐடியா கொடுத்து அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி லாஸ் போயிடுவீங்க. இப்ப இந்த லாஸை அனுபவிக்கணும்ன்ற பாடத்தை கொடுப்பதற்காக அவர் வரார். இந்த லாஸை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாடத்தை இறைவன் கொடுக்க விரும்புறாரு. அந்த பாடத்தை கொடுக்கறதுக்காக அவர் வராரு. அவர் வந்து ஆசை காட்டுறாரு. அதுல வேற நம்ம போர்ஸ் வேற பண்றோம். பணம் கொடுத்து அந்த கஷ்டம் படுறதுக்கு நம்ம ட்ரைனிங் வேற எடுத்துக்கணும் பாருங்க. காசையும் கொடுத்து 6 மாசம் ட்ரைனிங், 1 வருஷம் ட்ரைனிங் எல்லாம் எடுத்து, இந்த ட்ரைனிங் எல்லாம் பக்காவா எடுத்து அப்புறம் ஃபெயிலியர் ஆகி லாஸ் ஆகும். சரிங்களா? இப்போ உங்க ஒரு வீட்டுல மேரேஜ் நடக்கணும். அப்ப யாரோ சம்மந்தமே இல்ல ஒருத்தர் வருவாரு. நீங்க எங்கேயோ பொண்ணு பார்த்துருப்பீங்க, மாப்பிள்ளை பார்த்துருப்பீங்க. எங்கேயோ ஒருத்தர் வருவாரு. இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்குங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாப்பிள்ளை இருக்குங்க, வாங்க கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாரு. பேசுவாங்க, நல்லபடியா முடிஞ்சிடும். அந்த மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சிடும். அப்ப நீங்க எங்கேயோ தேடிட்டு இருப்பீங்க, வருஷக்கணக்கில் பொண்ணு தேடுவீங்க, வருஷக்கணக்கில் மாப்பிள்ளை தேடுவீங்க. அந்த இறைவன் வந்து குறிப்பிட்ட டைம்ல உங்க சொக பொண்ணு அமைப்பு கொடுக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் XYZ நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, அவங்க வருவாங்க, பேசுவாங்க. இப்படியா, ஓகே ரைட், நான் அரேஞ்ச் பண்றேன், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி நீங்க போவீங்க, செட் ஆயிடும். அப்ப உங்களுக்கு ஒரு வரணை, நல்ல வரணை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு வரும்பொழுது யாரோ ஒருத்தர் வராரு. அவர் வந்து கொடுக்க வராரு. என்ன கொடுக்க வராரு? உங்களுக்கு ஒரு பொண்ணோ மாப்பிள்ளை வேணும் உங்க வீட்டுக்கு, அதை கொடுக்க வராரு. சரியா? அப்போ ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிருக்கீங்க, நிறைய ட்ரை பண்றீங்க, எங்கேயும் இல்லை. எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஆமாங்க பேசும்போது சொல்லுவாங்க, ஆமா எனக்கு கூட தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் கூட கம்பெனியில் வேலைக்கு வந்து சொன்னாரு, நான் என்ன சொல்லட்டுமா, ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா, நீங்க என்ன போய் பாக்குறீங்களா அப்படின்னுவார். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு. அதை வச்சு கேட்பீங்க, கான்டாக்ட் பண்ணுவீங்க, அங்கே போவீங்க, ஜாப் கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டைம்ல இறைவன் வந்து யாரோ ஒருத்தர் அனுப்புறாரு. அவர் மூலமாக அதை நீங்க கேட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை அந்த அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப அவர் வந்து கொடுக்க வருகிறார். இப்படி நீங்க வாழ்க்கையில பாக்குறவங்க எல்லாமே டே டு டே லைஃப்ல தினமும் பாத்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரி தான் பெரும்பாலும் வரும். சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, அது வேற. நம்ம இதை பத்தி வந்துட்டு பேசுவோம். இப்போ வாங்குறோம் கொடுக்குறோம், அல்லது வாங்குறோம் கொடுக்குறோம், 2க்காக வரும். உறவுகள்ல வந்து யாராவது ஒருத்தன் நமக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அவனை பழி வாங்குவோம். அப்படியா, நான் மறக்க மாட்டேன், விட மாட்டேன். நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, எதிரிகள் கிட்ட மன்னிப்பு கேட்கறது, அந்த மாதிரி கேட்போம். ஆனா அதே தன்னுடைய மகனோ மகளோ அதை செய்யும்போது காப்புன்னு இருக்க வேண்டியதான், ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா நம்ம புள்ள வெளியே சொல்ல முடியாது, வெக்கக்கேடு. வெளியே சொன்னா வெக்கக்கேடு, அழுதா துக்கக்கேடுன்னுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெளியே சொன்னா வெக்கக்கேடு, அழுதா துக்கக்கேடுன்னுவாங்க. அது மாதிரி ஒரு புள்ள வந்து டார்ச்சர் கொடுக்குறான் அப்படின்னும் போது ஒரு லிமிட்டுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இதே நீங்க வேற ஒரு தேர்ட் பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டி வேற மாதிரி இருக்கும். அப்போ இறைவன் உங்களுக்கு அந்த பாடத்தை கொடுக்குறாரு. அப்ப கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஒரு மகனை போட்டா, அந்த மாதிரி மகளை போட்டா நீங்க எங்க அடங்குவீங்களோ அந்த மாதிரி மகளை போடுவேன். ஸோ இந்த மகன் மகள் உறவுன்றது வந்து சாதாரணமான உறவுகள் கிடையாது. இதை பத்தி எந்த ஆன்மீக அமைப்பு பேசணும் கிடையாது. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் மகன் கிட்டையோ மகள் கிட்டையோ மன்னிப்பு கேட்கணும், மகன் மகள் உங்க கர்மாவை கொண்டு வராங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வராங்கள, வாங்க வராங்க, மகன் மகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் யாராவது சொல்லியிருக்காங்களா? கர்மா எனர்ஜி ஹீலிங் தான் சொல்லு. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, குவாண்டம் ஹீலிங் கர்மா ஹீலிங் ஒன்னா அப்படின்னு சொல்லி. குவாண்டம் ஹீலிங் வேற, கர்மா எனர்ஜி ஹீலிங் வேற. கர்மா எனர்ஜி ஹீலிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது லேட்டஸ்ட். இப்போ எப்படி 7G 8Gன்னு சொல்றோமோ அது மாதிரி 2024
இறைவன் வந்து சித்தர்களுக்கு சொல்லி, சித்தர்கள் வந்து என்னுடைய குருமார்களுக்கு சொல்லி, சித்தர்கள் மூலமாக அனுமதிக்கப்பட்டு வந்த சிஸ்டம் வந்து 2024ல கர்மா எனர்ஜி ஹீலிங்கை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப எல்லா மதங்களுக்கும் வந்து ஒரு ஃபவுண்டர் இருப்பாங்க. புத்த மதத்தை புத்தர் நிறுவினார், ஜெயின மதத்தை மகாவீரர் நிறுவினார், சமண மதத்தை. அப்ப சீக்கிய மதத்தை குருநானக் நிறுவினார், இஸ்லாத்தை வந்து அல்லாஹ் முகமது நபி மூலமாக நிறுவினார் அப்படின்னு சொல்லி வரும். ஒரு ஒரு அமைப்புகளுக்கும் ஒரு ஒரு அமைப்பு. இப்ப நம்ம இப்ப இருக்கிற முறைகள்லையும் நிறைய முறைகள் இருக்கு பாருங்க. ஈஷா யோகா அப்படின்னு சொல்லி ஜக்கி வாசுதேவ் ஐயா சொல்றாங்க. இன்னும் அந்த மாதிரி வேற அமைப்புகள்லாம் இருக்கு. ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கரா அவர் வந்து ஏதோ ஒரு அமைப்பு சொல்லுவார் இல்லையா? டக்கு நேமுக்கு ஞாபகத்துக்கு வரல. வாடும் கடை, எஸ் வாடும் கடை, வாழும் கடை அப்படின்றது பூஜ்ய ஸ்ரீ. அது மாதிரி ஒரு அமைப்பு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபவுண்டர்னு வருவாங்க. பட் கர்மா எனர்ஜி ஹீலிங்க்கு வந்து ஃபவுண்டர் வந்து டாக்டர் எலும்பு கிடையாது, ஃபவுண்டர் எலும்பு டாக்டர் எலும்பு கிடையாது, இறைவன் தான். இறைவன் சித்தர்கள் மூலமாக, என்னுடைய குருமார்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு, இந்த மக்களுக்கு இந்த டைம்ல இதை கொண்டு போய் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க, லேட்டஸ்ட் அரைவல். இதான் லேட்டஸ்ட் அரைவல். இப்ப 2024ல கொடுத்த அரைவல் இது. இதை என்னுடைய ஃபவுண்டர் வந்து இறைவன் தான். அதை சொல்லுவதற்கு நம்ம அனுமதிக்கப்பட்டு, எனக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஐ எம் ப்ரொஃபஸர், அவ்வளவுதான். சிலபஸ் வந்து கிரியேட்டட் பை டிவைன். என்ன சிலபஸ் நடத்தணும் அப்படின்றது வந்து டிவைடட் பை, அது வந்து டிசைடட் பை அப்படின்னு சொல்லலாம். டிசைடட் பை த அல்மைட்டி காட். அவர் தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு மக்கள் இப்படி கண்ணுக்கு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சுட்டு போயிட்டு இருக்காங்க. சரியான குருமார்கள் இல்லை, குருமார்கள் தவறாக வழிகாட்டுகிறார்கள். அதனால இந்த டைம்ல இதை போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்ப நம்ம வந்து உங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ குவாண்டம் ஹீலிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுக்கும் கர்மிக் எனர்ஜி ஹீலிங்க்கு சம்மந்தமே கிடையாது. கர்மிக் எனர்ஜி ஹீலிங் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில என்னன்னா முழுக்க உங்க கர்மாவை நீங்க எப்படி சரி பண்றது டெக்னிக் சொல்லி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயம் இன்னும் போக போக வகுப்புகள் நீங்க வந்து அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்களே கேட்பீங்க, என்ன சார் இதெல்லாம் போய் கர்மா கிரியேட் பண்ணுமா, இதெல்லாம் கூட கர்மா வரும், இப்படியெல்லாம் கூடவா கர்மாவை நம்ம சரி பண்ணணும், நீங்களே கேட்பீங்க. அந்த அளவுக்கு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் வரும் வகுப்புகள் நீங்க அட்டன் பண்ணும்போது ஆச்சரியம் வரும். அப்படித்தான் செய்யணும், அதான் முறை. தட் இஸ் த பர்ஃபெக்ட் வே டு கிளியர் ஆல் அவர் கர்மாஸ் அண்ட் டு அட்டைன் த அல்மைட்டி டிவைன்ஸ் ஹோலி ஃபீட். சரியா? அப்போ மகள்கள் வந்து மற்ற முறைகள்ல யாருக்காவது ஒருத்தர்கிட்ட நம்ம பழி வாங்கணும், யாருக்காவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்ககிட்ட நம்ம வேற வேஷமா எல்லாம் பண்ணுவோம். ஆனா மகள்கிட்டன்னு வரும்போது வேற வழி இல்லைன்னு அடங்கி பம்பிங்க அப்படியே உட்காந்துருக்கும். ஸோ அதுக்காக தான் கரெக்டா எந்த மகனை எந்த மகளை போடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மகள்கள் போடும்போது நம்ம வந்து நினைக்கிறோம் நம்முடைய மகள் நமக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, மகள்களுக்கு ஒரு வயசு இருக்கு. ஏன்னா நாம அப்பா, நாம அம்மா, நாம பெத்த பிள்ளைங்க இதுங்க நாம் நினைக்கிறோம். நாம பெத்த பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் வார்டு வயசு உங்களோட சின்னவங்களா இருப்பாங்க, நீங்க பெத்த பிள்ளைகளா இருப்பாங்க. பட் ஆன்மா வயசுல பாத்தீங்கன்னா, பிறவிகள் வயசுல பாத்தீங்கன்னா உங்களோட சீனியராகவும் இருப்பாங்க. நீங்க ஒரு 1000 பேர் எடுத்தீங்கன்னா 2000 பேர் எடுத்த குழந்தையா இருக்கும். அது உங்களுக்கு பிறந்த குழந்தை உங்களோட சீனியரா இருக்கும், உங்களோட ஜூனியாவும் இருக்கும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 1000 பேர் எடுத்திருக்கீங்க, இது 1000வது பிறவின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிறக்கிற மகனோ மகளோ 2000 பிறவி எடுத்து உங்களோட சீனியராகவும் இருப்பாங்க. அப்ப அவங்க தான் பெரியவங்க உங்களை விட. இந்த பிசிக்கல் பாடியில உங்களை சின்னவங்க, அவ்வளவுதான். பட் இப்ப நீங்க 1000 பேர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற மகள்கள் ஒரு 300 பிறவி 400 பிறவி எடுத்து சின்னவங்களாவும் இருப்பாங்க, பெரியவங்களாவும் இருப்பாங்க. ஆனா அவங்க ஈக்குவலாவும் இருப்பாங்க. இதுவும் 1000 பிறவியாவும் இருக்கும் மேபி. அது குறைவான வயசுல பார்த்தா தெரியும். அப்ப மகள்கள் உங்களோட பெரியவங்களாவும் இருப்பாங்க, சின்னவங்களாவும் இருப்பாங்க, ஈக்குவலாவும் இருப்பாங்க. பட் இந்த பிசிக்கல் பாடியில மட்டும்தான் வந்து நாம சின்னவங்கன்னு நம்ம நினைக்கிறோம். பட் கர்மா எனர்ஜி ஹீலிங்ல எப்படி பார்க்கணும்னா, அந்த ஆத்மாக்குடைய வயசை பார்க்கணும், எத்தனை பதவிகள் எடுத்திருக்கு, அது உங்களோட பெருசா சிறுசான்னு பார்க்கணும். ஒரு முறை லண்டன்ல இருந்து என்னுடைய குரு வந்திருந்த போது, அது எப்போ இந்தியா வந்தாலும் என்கிட்ட வந்துட்டு ஒரு 10 days 15 days இருந்துட்டு தான் போவார். சில விஷயங்களாம் கற்றுக் கொடுத்துட்டு போவார்.
அது மாதிரி ஒரு டைம் வரும்பொழுது என்னுடைய டாக்டர் வந்து பெரிய டாக்டர் வந்து ஒரு 10 வயசு 5th ஏதோ படிக்குதுன்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸ் கேப்பு ரெண்டாவது டாக்டருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏதோ படிக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 5th 5th 6th அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு 5 இயர்ஸ் கேப் 2 பேருக்கும். பெரிய பாப்பா 5th 10 வயசு 11 வயசுன்னு நினைக்கிறேன். 1ஆம் கிளாஸ் ஏதோ படிக்குது, 2ஆம் கிளாஸ் ஏதோ படிக்குதுன்னு நினைக்கிறேன். டைம் வரும்போது சொன்னார், நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை ரெடி பண்ணணும், பூஜைலாம் ரெடி பண்ணி நாளைக்கு குழந்தைங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னார். குழந்தைங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னார். சொல்லும்போது எங்கள் ஒய்ஃப் கேட்டாங்க, ஐயா வந்து அதுங்க சின்ன பசங்க, பெரிய பாப்பா 10-12 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட்டோ செகண்டோ படிச்சு, சின்ன பாப்பா ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒய்ஃப் கேட்குறாங்க, ஐயா அவங்க வந்து சின்ன பசங்க, அவங்க காலில் போய் நான் அவங்க தான் என்ன மதிப்பாங்களா? அவங்க அவங்க இப்பயே தராட்டு வாங்குறாங்க, மதிக்க மாட்டாங்க, சொல்ல பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்கள மிரட்டி ஊட்டி ஃபாலோ பண்ண வேண்டியதாக இந்த காலத்து பசங்களை. இவங்க காலில் போய் என்னை விட சொல்றீங்களே, இவங்க என்னை மதிப்பாங்களான்னு கேட்டார். அப்போ குரு சொன்னாரு, இல்லைம்மா அதெல்லாம் அப்படி இல்லைம்மா, அவங்க மதிக்கிறாங்க மதிக்கலன்னு வேற சமாச்சாரமா, நீங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்ட்டார். சரி. அப்புறம் நான் கேட்டேன், ஐயா இந்த சின்ன பசங்க பிள்ளைகா பசங்க, இவங்க இந்த பிள்ளைகா பசங்க காலில் போய் உள்ளணும்னு சொல்றீங்களே, இது நியாயமா ஐயா? என்ன ஐயா இது? என்னை போய் சூரியனார் கோயிலில் ஆடுதுறையில் போயிட்டு 21 இல்லாதவர்களுக்கு பிச்சைக்காரர்களுக்கு அந்த முழுக்க முழுக்க பிச்சைக்காரர்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அந்த சாப்பிட்ட இலையை எடுக்குன்னு சொன்னீங்க. கேட்டால் வந்து உங்களுடைய ஈகோ போக்கிறதுக்காக சொன்னீங்க, ஈகோ எடுக்கிறதுக்காக சொன்னீங்க. சரி, ஓகே, அது கூட ரைட்டு, பெரியவங்க ரைட்டு. இதுங்க பிறகா பசங்க, இந்த பசங்க தூண்டுக்குது, இந்த பசங்கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவீங்க, என்னையா நியாயம்னு? அதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது, நீங்க கேட்கணும், நான் சொல்ற மாதிரிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தெல்லாம் பேசக்கூடாது, ஆசீர்வாதம் வாங்கணும். சரி, இப்போ குரு சொல்லிட்டா மறுத்து வச்சு பேச முடியாது. ஒரு விளக்கம் தான் கேட்டேன். அவர் ஸ்ட்ரிக்டா சொன்ன உடனே சரி ஏன் ரைட், ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டேன். மறுநாள் பசங்களுக்கு லீவ் போட சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு பெரிய அந்த கல்யாணத்துக்கு லிஸ்ட் கொடுப்பாருங்க பாருங்க, ஐயருங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் லிஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க, அது மாதிரி லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு. இதெல்லாம் நல்லா ரெடி பண்ணி இன்னைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு அழகா புடவை மாதிரி கட்டுறதுக்கு, அது அவங்க சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு புடவை கட்டுற மாதிரி அந்த மாதிரி துணி எல்லாம் செட்டப் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி நாளைக்கு வந்து அம்மன் மாதிரி அவங்களெல்லாம் ரெடி பண்ணணும், புடவை கட்டணும், புடவை கட்டி எப்படி கட்டணும் எல்லாம் சொல்லிட்டார். எல்லாம் போயிட்டு ரெடி பண்ணிட்டு எல்லாம் போனாங்க, டி நகர் போனாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. டிரைவரு, ஹவுஸ்மேடு, எங்கள் ஒய்ஃபு எல்லாம் போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி நைட்டோட எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரி அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார். அதெல்லாம் பண்ணிட்டு சில மந்திரமெல்லாம் அவர் சொன்னார். சில விஷயங்கள்லாம் சொல்லி பண்ணி என்னையும் என் ஒய்ஃபையும் உட்கார வச்சு அவங்களையும் நல்லா அம்மன் மாதிரி நல்ல புது பாவாடை, புது சட்டை, புடவை எல்லாம் போட்டு கட்டின்னு இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே மங்களகரமாக அம்மனை பார்க்குற மாதிரி 2 பேரையும் குட்டி குட்டி அம்மன்கள் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி விட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு சில பிரார்த்தனைகள்லாம் பண்ண சொன்னார். சில பிரார்த்தனைலாம் பண்ணிட்டு அவங்க பாத பூஜை பண்ண சொன்னார். எப்படி மேரேஜில் வந்து மணமக்கள் வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பண்ணுவாங்க, மாமனார் மாமியார் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 பேருக்கும் பண்ணுங்கன்ட்டார். பண்ணோம், நானும் எங்கள் ஒய்ஃபும் பண்ணோம். பெரிய பொண்ணுக்கு பண்ணோம், சின்ன பொண்ணுக்கு பண்ணோம். அதுக்கு என்னன்னு ஒன்றும் புரியலான்னு பார்க்குதுங்க. என்னடா டாடி மம்மி வந்து நம்மளை மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க, அட்வைஸ் வாங்க, இன்னும் நம்ம காலை கழுகுறோம். அவனுக்கும் புரியல, சின்ன பசங்க. பட் இருந்தாலும் புரியலனாலும் குரு சொல்லிட்டாரு, நாமளும் செஞ்சோம். பாத பூஜைலாம் பண்ணி, நான் பண்ணி, எங்கள் மேடம் பண்ணி, ஒய்ஃபு பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். 2 பேர் காலில், சின்ன பாப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் நானும் எங்கள் ஒய்ஃபும், பெரிய பாப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் நானும் ஒய்ஃபும் வாங்கணும். அந்த செரிமனி அன்னைக்கு காலையில் ஒரு 6-7 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு தான் முடிச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சேரிட்டி பண்ண சொன்னார். அன்னைக்கு சேரிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs பண்ணேன். அன்னைக்கு 5 lakhs சேரிட்டி பண்ணிட்டு மற்ற சில விஷயங்கள்லாம் வேற சில விஷயங்கள்லாம் பண்ண சொன்னார். எல்லாம் பண்ணிட்டு சேரிட்டி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதோட முடித்தேன். அதுக்கு பிறகு சில விஷயங்கள்லாம் எனக்கு புரிய, அன்னைக்கு மதியானம் முடிச்சிட்ட பிறகு, மதியானம் லஞ்சு முடிச்ச பிறகு எனக்கு கூப்பிட்டு உட்கார சில விஷயங்கள்லாம், உங்களுடைய பெரிய பொண்ணு தேவதேஷன் எதுக்காக உங்களுக்கு வந்திருக்கு, கோபிகா உங்களுக்கு எதுக்காக சின்ன பொண்ணா பிறந்து வந்திருக்கு, இது என்ன பர்பஸ்க்காக வந்தது, அது என்ன பர்பஸ்க்காக வந்தது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது லெக்சர்லாம் கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 5-6 வரைக்கும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை புரிய வச்சார். ஓ அப்படியா விஷயம், அப்படியா விஷயம். இது வேற யார் சொன்னா நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். குரு சொன்னா நம்ம செய்வோம். குரு சொன்னா மறுபேச்சு கிடையாது. அப்போ குரு மூலமாக இதை சொல்ல வச்சு, இப்ப நானே போய் எனக்கு என்ன சொல்லியிருப்பேனா, கேட்க மாட்டேன்.
இதே என்னுடைய ஒய்ஃபும் போய் கேட்டுப்பாங்களா? கேட்க மாட்டேன். பட் குரு சொல்லும்போது மறுபேச்சு இல்லை. அவர் சொன்னா எது வேணாலும் நான் செய்வேன். பெரும்பாலுமே அவரு லண்டன்ல இருந்து இந்தியா வந்துட்டாருன்னா, அவர் இந்தியாவிலிருந்து வெளியே போற வரைக்கும் என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டாப் பண்ணுவேன். எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் நான் கேன்சல் பண்ணுவேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு எத்தனை நாள் 10 டேஸ் 15 டேஸ் இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லா அவர் கூட இருந்து அவர் ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிச்சிட்டு தான் மறு வேலையை பார்ப்பேன். அப்பாயின்மெண்ட் திருப்பி கொடுப்பேன். அந்த அந்த 10 15 டேஸ்னா கூட கிளினிக்கில் அப்பாயின்மெண்ட் கூட இருக்காது. எல்லாமே போஸ்ட்போன் பண்ணிடுவேன். ரிக்வஸ்ட் பண்ணி போஸ்ட்போன் பண்ணுவேன் எல்லாருக்கிட்டையும். அந்த மாதிரி மறு பேச்சு இல்லை. அப்போ அங்க குரு வராரு, யாருக்கிட்ட சொன்னா இளங்கோ கேட்பாருன்னு சொல்லிட்டு அப்ப இளங்கோ குரு கிட்ட சொல்லி குரு சொன்னா நான் செய்வேன். அதனால குரு சொன்னாரு நாம் செஞ்சோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நமக்கு புரிய வச்சார். இப்போ சாதாரண மக்கள் இது அப்படியா நினைப்பாங்க. அதனால நீங்க அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு குரு சொல்லி நான் செஞ்ச மாதிரி தான் செய்ய வேண்டாம். நீங்க அட்லீஸ்ட் மன்னிப்பு வரைக்கும் கேளுங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம போக போக அடுத்தடுத்த வகுப்புகளை நீங்களே புரிஞ்சுக்கிங்க, தெளிவா நம்ம விளக்கம்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இங்கே நம்முடைய மகன்கள் மற்றும் மகள்களிடம் மன்னிப்பு கேட்டல்னு போட்டிருக்கோம். அன்புள்ள மகனே மகளே பேர் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு 2 3 மகன்கள் இருந்தாங்க, தனித்தனியா பேர் போட்டு படிக்கணும். மகள்கள் இருந்தாங்க, தனித்தனியா பேர் போட்டு படிக்கணும். குரூப்பாகவும் போடலாம். பட் அதை பின்னாடி நான் அப்ரிவேஷன் பண்ணி சுருக்கமாக சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. பட் இப்போதைக்கு ஒரு விளக்கத்துக்காக தெளிவுக்காக தனித்தனியாக போடுறோம். பட் இதெல்லாம் இந்த மன்னிப்பு செக்டர் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி சிம்பிளாக ஒரு ஃபார்மேட்டில் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு சொன்ன குழம்பும் இப்போ தெளிவாக தனித்தனியாக பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் எப்படி எப்படி தனியாக கேட்கலாம், கம்பைன் பண்ணி கேட்கலான்னு பின்னாடி நம்ம இதை ஃபைனலைஸ் பண்ணும்போதும் ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்புள்ள மகனே மகளின் பேர் போட்டுக்கிறீங்க. அந்த மன்னிப்பு கேட்கணும் மகன் மகள். ப்ரொசீஜர்லாம் பார்க்காதீங்க. ப்ரொசீஜர் பார்க்க வேண்டாம். இப்போ நான் சொன்ன விஷயம் சாதாரண கண்ணில் பார்க்கும்போது நான் ப்ரொசீஜர் பார்ப்பேன். நான் பெத்த புள்ள, நான் போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்லாம் அப்படி இல்லை வேண்டாம். அது நிறைய காரணங்கள் இருக்கு. கார்மிக் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. எந்த காரணத்தினால அவங்க வந்திருக்காங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தயக்கம் வராது. நாம ஏன் போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வராது. அது தெரியாத வரைக்கும் நமக்கு அந்த யோசனைக்கு வரும். ஸோ அது அது ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு மனசார மன்னிப்பு கேளுங்க. நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக. யார் நல்லா இருக்கணுன்றதுக்காக? நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக. அப்ப மன்னிப்பு கேட்டா நாமளும் நல்லா இருப்போம், நம்முடைய பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. நம்ம மட்டும் இல்லை, இந்த இதுல வயசு வயசா நம்ம பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. ஸோ நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். அதுக்காக மன்னிப்பு கேட்கும். ஓகேவா? அன்புள்ள மகனே மகளே மன்னிப்பு கேட்கும் மகன் மகள் பெயர் போட்டுக்காங்க. தனித்தனியாகவும் போட்டுக்கோங்க. நான் இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் அறிந்தும் அறியாமலும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் உங்கள் மனதை புண்படுத்தியதற்கும் நான் தாய்மையுடன் தங்களிடம் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். இப்போ இந்த ஜென்மத்துல உங்களுக்கு மகன் மகள், போன ஜென்மத்துல அவங்க எங்கேயோ பிறந்திருப்பாங்க, யாருக்கோ ஒரு பிள்ளையா பிறந்திருப்பாங்க. யாரோ ஒரு வீட்டுல, யாரோ ஒரு கம்யூனிட்டியில, யாரோ ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்ல, ஏதோ ஒரு கண்ட்ரியில, ஏதோ ஒரு உறவுல எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க. அந்த பிறப்புல பிறந்த போது நீங்க பாசிட்டிவ் லிங்க் ஆயிருப்பீங்க. அப்போ நீங்க பாசிட்டிவ் லிங்க் ஆயிருக்கனால உங்களால அவங்களுக்கு ஏதோ நல்லதோ உங்களால ஏதோ கெட்டதோ நடந்திருக்கும். அப்ப உங்களால அவங்களுக்கு நல்லது இருந்தது, நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போவாங்க. உங்களால அவங்களுக்கு ஏதோ கெடுதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க இந்த லைஃப்ல அந்த கெடுதலுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போவாங்க. பிள்ளையாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்ப நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல பாருங்க, பிள்ளைகள் சில பேருக்கு வரமாக இருப்பார்கள், சில பேருக்கு சாபமாக இருப்பார்கள். இல்லையா? அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் காப்பாற்றுற பிள்ளைகளையும் பார்க்கிறோம், அப்பா அம்மாவை முதியோரத்துல சேர்த்துற பிள்ளைகளையும் பார்க்கிறோம், அப்பா அம்மாவை கொலை பண்ற பிள்ளைகளையும் பார்க்கிறோம். பேப்பர்ல பார்க்கிறோம், தினத்தந்தி பேப்பர்ல பார்க்கிறோம் இல்லையா? நான் ஹிந்துவும் தினத்தந்தியும் பார்க்கறதுனால எனக்கு அதுல வர மெசேஜ் தான் பெருசா தெரியும். மற்ற பேப்பர்ல என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேப்பர் வந்தது, பார்க்க டைம் இல்லை. 5 பேப்பர் 6 பேப்பர் 4ஆ குறைஞ்சி 3ஆ குறைஞ்சி 2ஆ குறைஞ்சி இப்போ 2 பேப்பர்ல இருக்கு. தினத்தந்தி பார்க்குறேன், ஹிந்து பார்க்குறேன். 2 பேப்பர் தான் பார்க்க முடியுது. அதுக்கே நேரம் இருக்கிறது இல்லை. அந்த மெசேஜ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் அப்பா அம்மாவை என்ன பாடுபடுத்துறாங்கன்றது நியூஸ்ல பார்த்தா தெரியும் கலியுகத்துல. ஆனா என்ன கடமை என்னன்னா அப்பா அம்மாவை கண் கலங்காம அவங்கள கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சு காப்பாற்றுதான் புண்ணியம். நாம இன்னைக்கு அப்பா அம்மாவை எப்படி நல்லா வச்சுக்கிறோமோ அதே தான் நமக்கும். தயவு செய்து முதியோர்களுக்கு சேர்த்தாதீங்க.
அதுக்கு 1000 காரணம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. நான் வேலைக்கு போறேன், நான் ஆபீஸ்க்கு போறேன், என்னால பார்க்க முடியாது, நடைமுறை சொல்றதுக்கு நிறைய இருக்கும், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு மனசு இருந்தா, மார்க்கம் இருந்தா, உங்களுடைய மாமனாரை மாமியாரை, உங்களுடைய அப்பாவை அம்மாவை நீங்க வைத்திருந்து உங்களால் பார்க்க முடியும். நீங்க உங்க மாமனார மாமியாரை நல்லா வச்சுக்கோங்க, அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க எந்த கோயில் குளத்துக்கும் போக வேண்டாம், எந்த வழிபாட்டு தலத்துக்கும் போக வேண்டாம். எந்த வழிபாட்டு தலத்துக்கும் அப்படின்னா எல்லா மதங்களையும் சேர்ந்து தனித்தனியா சொல்ல விரும்புறேன். எல்லாத்துக்குமே போகாம அங்க கிடைக்கிற புண்ணியம், அங்க கிடைக்கின்ற உங்களுக்கு நன்மைகள், அங்க கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு இங்க கிடைக்கும். அப்பா அம்மா வரவு சாதாரணமான வரவு கிடையாது. தயவு செய்து மகன்கள் மகள்கள் அப்பா அம்மா நல்லா வச்சுக்கணும்ன்றதான் ரோல். எல்லா மதமும் அதான் சொல்லுது, எல்லா மதமும் அதான் சொல்லுது. கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நாத்திகர்கிட்ட போய் கேட்டாலும் அப்பா அம்மா நல்லா வச்சுக்கணும் தான் சொல்லுவான். அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல். அப்போ அதை வச்சுக்காத பிள்ளைகள் வராங்க, நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குற பிள்ளைகள் வராங்கன்னா அதுக்கு நாம தான் காரணம்ன்றத புரிஞ்சுக்கோம். அப்போ அந்த ஒரு காரணமாக நாம இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஜென்மத்தை நம்ம வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும். ஸோ நாம பூர்வ ஜென்மத்துல அவங்க வேற குடும்பத்துல வேற ஒரு நபரா பிறந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்மளால அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நடந்திருக்கும். இது எல்லாமே இறைவன் வச்சிருக்கிற ரெக்கார்ட்ஸோட ரெக்கார்ட் ஆயிருக்கும். 7 இடத்துல ரெக்கார்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்க முடியாது, நான் பின்னாடி சொல்றேன் எங்கெங்கன்ட்டு. 7 இடத்துல ரெக்கார்டு வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையும் ரெக்கார்டு இருக்கும். அந்த ரெக்கார்டு படிதான் அவங்க மகன்களாகவோ மகள்களாகவோ வருகிறார்கள். சில கடன்களை வாங்கி கொண்டு போவதற்காக, சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு போவதற்காக, சில விஷயங்கள் நமக்கு உணர்த்து கொள்வதற்காக சில குழந்தைகள் அற்ப ஆயுளில் போகின்றன. நாம ஏற்கனவே பழைய கிளாஸ்ல பேசியிருப்போம், முன் வகுப்புகளை பேசியிருப்போம். ஒரு நாள் இறந்துச்சு, 1 வீக் இருந்து இறந்துருச்சு, 10 நாள் இருந்து இறந்துச்சுன்னா ஏதோ ஒரு காரணத்தை, உங்களுக்கு காரணத்தை சில சொல்லிட்டு போறதுக்காக அந்த குழந்தை வருது. நிறைய பேர் தூக்கி போட்டு அதோட முடிஞ்சு போச்சுன்ட்டு விட்டுறாங்க. இல்லை, காரணம் இருக்கிறது. அந்த குழந்தை பிறந்து பிரசவத்திலே இறந்திருந்தாலும் கூட அது ஒரு காரணத்துக்காக தான் அந்த பிரசவத்துல இறந்து போகுது. அதை நீங்க ஃபாலோ பண்ணி அதுக்கு உண்டான சரியான பரிகாரங்களை பண்ணி அந்த ஆத்மாவையும் மனம் குளிர வைக்கணும். நீங்களும் அந்த மனத்தை குளிர வச்சு நீங்களும் அடுத்த ஜென்மத்துக்கு அந்த நெகட்டிவ் கர்மா கேரி ஓவர் பண்ணி போகக்கூடாது. அது பெரும்பாலும் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது, விட்டுறாங்க, சஃபர் ஆகுறாங்க. இது பெரிய சப்ஜெக்ட். இது அதனால அவங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி சொன்னா பூர்வ ஜென்மத்தில் அவங்க பிறந்திருந்த குடும்பம். அவங்க கொடுக்கறதுக்காக வருவாங்க, வாங்கறதுக்காக வருவாங்க. அது உங்க லைஃப்ல நீங்களே பார்த்துக்கலாம், எதுக்காக வந்திருக்காங்க, இல்லை ரெண்டுமே செய்யறாங்களான்னு பார்த்துக்கலாம். என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் பிறந்தது என்னன்னா, அவங்க எனக்கு செய்யறதுக்காக வந்திருக்காங்க. என்னுடைய பெற்றோர்கள் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க தான் எனக்கு செஞ்சிருக்காங்களோடைய, நான் அவங்களுக்கு செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையை வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்திக்கவே இல்லை. மகனாக நான் அவங்களுக்கு செய்யணும், மகனாக நான் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை இல்லை. கடைசி வரைக்கும், அவங்க கடைசி மூச்சு வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் அவங்க எனக்கு தான் செஞ்சாங்க. அந்த கர்மிக் பைண்ட் அப்படி இருந்திருக்கு. என்னுடைய கேஸ்ல ஆச்சரியமா பார்த்தா, நான் அவங்களுக்கு என்ன செஞ்சேன், நான் அவங்களுக்கு என்ன பண்ணேன்ட்டுமா நான் செய்யற மாதிரி அவங்க எதுவும் வச்சுக்கல. கடைசி வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க எனக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு போனாங்க. என்னுடைய அப்பாவும் சரி, என்னுடைய அம்மாவும். த கிரேட் சோல்ஸ் எனக்காக பண்ணிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு கார்மிக் பைண்ட் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சாங்க, நான் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கேன். நான் அவர்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கல, அவங்க தான் எனக்கு செஞ்சுருக்காங்க. த கிரேட் சோல்ஸ். அதே மாதிரி ஒரு காரணத்தோட எல்லாருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகள் அமைவது அது பெரிய விஷயம். ஸோ அவங்க எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு நினைக்கும் போது என்னுடைய கண்ணை கலங்குது இப்போ. ஸோ அப்படின்னா பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க, நான் பண்ணியிருப்பேன். இந்த கர்மிக் பாண்டு தான் எல்லாருக்குமே. அந்த கர்மிக் பாண்டை நம்ம வரணும், பாசிட்டிவ் கர்மிக் பாண்டை நம்ம வரணும். அதான் எஸ். நான் இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் அறிந்தும் அறியாமலும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் உங்கள் மனதை புண்படுத்தியிருக்கும் நான் தாய்மையுடன் மனதார மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு மகன் கிட்ட மகள் கிட்ட கேட்கிறீங்க. அதுக்கு அந்த விளக்கம் தான் இப்ப நான் சொன்னேன். என்னுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் உங்கள் மனம் புண்படும்படியும் உங்கள் குடும்பத்தினர் மனம் புண்படும்படியும்
உங்கள் குடும்பத்தினர் மனம்னா பாஸ்ட் லைஃப்ல உங்க பிள்ளையினுடைய குடும்பத்தினர், அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருப்பாங்க, அந்த ஃபேமிலியே நீங்க புண்படுத்தி இருப்பீங்க. அதுதான் உங்கள் குடும்பத்தினர் மனம் புண்படும்படியும் நடந்து கொண்டதற்காக நான் மீண்டும் தங்களிடம் தாய்மையுடன் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். இறைவா, என்னுடைய மகனை அல்லது மகளை பேர் போட்டுக்காங்க இந்த பிறவியில் என்னுடைய வாழ்வில் இணைத்து வைத்ததற்காக நன்றி நன்றி நன்றி. இப்படிப்பட்ட ஒரு சோலை இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை இணைத்து வைத்ததற்காக நன்றி சொல்றோம். ஏன்னா அந்த அந்த மாதிரி ஒரு மகனை அந்த மாதிரி ஒரு மகளை போட்டு உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள், நீங்க கத்துக்கிறீங்க, யூ ஆர் லேர்னிங் லெசன்ஸ். ஸோ அதனால என்னுடைய மகனை அல்லது மகளை அந்த பெயர் போட்டுக்கோங்க. இந்த பிறவியில் என்னுடைய வாழ்வில் இணைத்து வைத்ததற்காக நன்றி 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 அப்படின்னு சொல்றீங்க. இது கேட்கிற முறை. அடுத்தது கொடுக்கிறது. அதே மாதிரி தான் நம்முடைய மகன்கள் மற்றும் மகள்களுக்கு மன்னிப்பு கொடுப்பது. மன்னிக்கணும், அவங்கள பழி வாங்க கூடாது. என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியே, நீ போ, என் சாவுக்கு நீ வர வேண்டாம், உன் சாவுக்கு நான் வர வேண்டாம், என் மூலியம் நீ முழிக்க வேண்டாம், உன் மூலியம் நான் முழிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். அவங்க மேல அப்பா புள்ள மேல கோர்ட்ல கேஸ் எல்லாம் போடுறாங்க. இப்ப நான் பாக்குறேன், அப்பா புள்ள மேல கேஸ் போட்டிருக்காங்க, கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம பேப்பர்ல பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் சமுதாயத்தில் அது இருக்கு. நாம அப்படி போக வேண்டாம். கர்மா எனர்ஜி ஹீலிங்க ஃபாலோ பண்றோம், நாம அப்படிலாம் போக வேண்டாம். அக்செப்ட் பண்ணிக்குவோம். கோர்ட்டு கேஸு போலீஸ்ன்னு எப்பவுமே போகக்கூடாது. கர்மா எனர்ஜி ஹீலிங்க ஃபாலோ பண்றோம்னு நான் சொல்லியிருக்கேன். அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க வெளில வந்துருங்க. நீங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனா உங்களுக்கு என்ன ஜஸ்டிஸ் கிடைக்குமோ, என்ன நியாயம் கிடைக்குமோ, உங்களுக்கு எங்கட ப்ராப்பர்ட்டி கிடைக்குமோ, என்ன பணம் கிடைக்குமோ, அதை விட பல மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேற வகையில வரும். இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா. அதெல்லாம் முடியாது, நீங்க இப்படி போனீங்கன்னா இதுல வர்றதை நீங்க அனுபவிக்க முடியாத மாதிரி ஏதாவது பிரச்சனை கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபைட் பண்ணி வாங்கி அதனால நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா இருக்க முடியாது. அதுதான். ஸோ இதில் நம்முடைய மகன்கள் மற்றும் மகள்களுக்கு மன்னிப்பு கொடுத்தல். அதே மாதிரி தான் அன்புள்ள மகனே மகளே, மன்னிப்பு கொடுக்க விரும்பும் மகன் மற்றும் மகள் பெயரை போட்டுக்காங்க. நீங்கள் இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் அறிந்தும் அறியாமலும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் எங்கள் மனதை புண்படுத்தியிருக்கும். உங்க மனசையும் உங்க ஃபேமிலியில இருக்குன்னு அவங்க புண்படுத்தியிருப்பாங்க. போன ஜென்மத்துல அவங்க வேற, இந்த ஜென்மத்துல உங்க மகன் மகள் அவங்க புண்படுத்தியிருப்பாங்க உங்களை. ஸோ அதுக்காக நீங்க அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறீங்க. உங்க மகன் மகளுக்கு மன்னிப்பு கொடுக்குறீங்க. உங்களுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் என்னுடைய மற்றும் எங்களுடைய மனம் புண்படும்படியாக நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நடந்து கொண்டதற்காக, யாரு உங்க மகனோ மகளோ ஒரு ஜென்மத்துல நீங்க ஒரு ஃபேமிலியில பிறந்திருப்பீங்க இல்லையா, அந்த ஃபேமிலியில உங்களை டார்ச்சர் கொடுத்து உங்களை இம்சை கொடுத்து உங்களை பாடுபடுத்தியிருப்பாங்க. அதுக்காக நீங்க அவங்கள மன்னிக்கிறீங்க. நீங்க அவளை மன்னிக்காத போனதுனாலதான் அவங்க இந்த ஜென்மத்துல உங்க உயிரை வாங்குறாங்க. மகனாக உயிரை வாங்குகிறார்கள், மகளாக உயிரை வாங்குகிறார்கள், மகனாக உங்களை இம்சை பண்றாங்க, மகளாக உங்களை இம்சை பண்றாங்க. சார் நம்ம என்னமா பண்ணியிருக்கோம் அதுதான் சார். நம்ம அதை பண்ணதுனாலதான் இந்த ஜென்மத்துல நம்ம என்னென்ன வகையில டார்ச்சர் கொடுக்கணும். இது நான் வெளியே சொல்ல முடியாது. இது வேற யாருன்னா வெளியே சொல்லலாம். மகள் பண்ணாங்க வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொன்னா வெக்கத்துக்கு கேடு, சொல்ல முடியாது. அது உள்ளுக்குள்ளேயே வச்சு அனுபவிக்கணும். அந்த உள்ளுக்குள்ளே வச்சு அனுபவிக்காக தான் யாரை மகனா போட்டா செட் ஆகுதுங்க, யாரை மகனா போட்டா செட், இறைவன் கரெக்டா போடுறாரு. எஸ், உன்னுடைய எண்ணங்களாலும் உன்னுடைய சொற்களாலும் செயல்களாலும் எங்களுடைய மனம் புண்படும்படியாக நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நடந்து கொண்டதற்காக நான் உங்களை மனதார மன்னிக்கின்றேன். நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். என்னுடைய மகனை மகளை இந்த பிறவியில் அவங்க பேரை போட்டுக்கோங்க. என்னுடைய மகளை என்னுடைய மகனை இந்த பிறவியில் என்னுடைய வாழ்வில் இணைத்து வைத்ததற்காக நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி முடியும். ஸோ இது மகன்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, மகள்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி போட்டு டைரக்டா கேட்கலாம். டைரக்டா கேட்கறது ப்ரெஸ்டீஜா இருந்தது, கௌரவ பிரச்சனையா இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உருவத்தை நினைச்சு மனசுலையும் கேட்கலாம். நீங்க டைரக்டா கேட்கறதுடைய எஃபெக்ட் இங்கேயும் கிடைக்கும். சில சூழ்நிலைகள்ல நம்ம டைரக்டா கேட்க முடியும்,
சில சூழ்நிலை டைரெக்டாக கேட்க முடியாது. அது பல விஷயங்கள் இருக்காது. அது வேற மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, இது ஏன் நினைப்பாங்க, இது ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி டைரெக்டாக கேட்கறதுல சில சங்கடங்களும் இருக்கு. அப்போ டைரெக்டாக கேட்குற எப்பெல்லாம் வாய்ப்பு கிடையாது இந்த முறையில் மற்ற எல்லா யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் டைரெக்டாக கேட்க பாருங்க. டைரெக்டாக கேட்கறது சரிப்பட்டு வராது வேண்டாம்னா மனசுல கேளுங்க, தப்பு இல்லை. அதே ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பட் மனசார நினைச்சு கேட்கணும், அவ்வளவுதான். உங்க முன்னால் நிக்கிற மாதிரி நினைச்சு கேளுங்க. எப்படி கடவுள்கிட்ட போயிட்டு நீங்க கோயிலில் போயிட்டு அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா சில நீங்க அவர்கிட்ட கடவுள்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்றீங்க இல்லையா, கடவுளே எனக்கு இது பண்ணு அது பண்ணு இப்படி செய் இப்படி செய் இப்படி செய், நான் கடவுள் உருவத்தை பார்த்து நீங்க கேட்குறீங்க இல்லையா, அதே மாதிரி உங்க மகன் மகள் உருவத்தை நீங்க முன்னாடி நினைச்சுக்கோங்க. முன்னாடி நினைச்சிட்டு மனசார கேட்கலாம். எத்தனை டைம் கேட்கலாம் அப்படின்னு வரும். எத்தனை டைம் வேணாலும் கேட்கலாம். உங்க மனசு ஒரு அதாவது ஒரு ஆறுதல் அடையும். உங்களுக்கே தெரியும் அந்த மன நிம்மதி, ஒரு மன அமைதி, மன சந்தோஷம், ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கே தெரியும். அப்போ உங்களுக்கே தோன்ற வரைக்கும் கேட்கலாம். இத்தனை டைம் தான் கேட்கணும் கிடையாது. இத்தனை டைம் தான் கேட்கணும், இப்பதான் கேட்கணும், எப்போ வேணாலும் கேட்கலாம். எனி டைம். குளிச்சிங்க குளிக்கல, சாப்பிட்டீங்க சாப்பிடல, எப்போ வேணாலும் கேட்கலாம். மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா காமா அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிடும். டிவி ஒரு பக்கம் போட்டு சீரியல் ஒரு பக்கம் போட்டு அந்த உட்காந்து அப்படி கேட்கக்கூடாது. கவனம் வந்து இதுல இருக்கணும். கவனம் வந்து உங்க இதுல இருக்கணும். வேற எந்த கவனம் வேற எதுவும் டைவர்ஷன் ஆகக்கூடாது. வேற அங்கேயும் இங்கேயும் டைவர்ஷன்லாம் ஆகக்கூடாது. டைவர்ஷன் ஆகாம கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி அது எந்த டைம் வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் கேட்கலாம். அதை கேட்டுட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணி கேட்குற அளவுக்கு எப்போ உங்களுக்கு டைம் சூழ்நிலை இருக்கோ அந்த டைம்ல சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த டைம்ல கேட்கலாம். எனி டைம், எத்தனை டைம் வேணாலும் கேட்கலாம், எத்தனை முறை வேணாலும் கேட்கலாம், எப்போ வேணாலும் கேட்கலாம். உங்க மனசே சொல்லும் ரைட் ஓகே. ஏன்னா இது கேட்கும்போது உங்க டிஎன்ஏல போய் வேலை செய்யும். நல்லா பாத்துங்க, பாசிட்டிவ் டிரெக்ஷன்லாம் போக தேவையில்லை. இன்னும் வேற வேற மெத்தட்லாம் நிறைய இருக்கு. ஹிப்னாட்டிசம் போக தேவையில்லை, மெர்னிசம் போக தேவையில்லை, வேற எதுவுமே போக தேவையில்லை. நீங்க நீங்க இந்த கேட்க அது எங்க போய் வேலை செய்யும்னா டிஎன்ஏ ஆர்என்ஏல போய் வேலை செய்யும். டைரக்டா இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ டெக்னாலஜிக்கு ஃபாரின்ல இப்பெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் crores ஆஃப் மணி. நம்ம பண்றதுல crores ஆஃப் மணி, அவங்க பண்றதுல மில்லியன்ஸ் ஆஃப் மணி செலவு பண்ணும் இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ கரெக்ஷன் பண்றதுக்கு. பட் நம்ம சாதாரணமா உட்கார்ந்த இடத்துல செலவே இல்லாம உட்கார்ந்த இடத்துல நீங்க பண்ற டெக்னிக்கை நம்ம கர்மா எனர்ஜின்னு சொல்லி கொடுக்குறோம். நீங்க இதை பண்ண 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 உங்க டிஎன்ஏ ஆர்என்ஏல நீங்க நன்மைகளை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கின்ற, நீங்கள் சுகப்படுவதற்கு தடையாக இருக்கின்ற, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வருவதற்கு தடையாக இருக்கின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா விலகும். வெரி சிம்பிள் டெக்னாலஜி, இறைவனும் சித்தர்களும் கொடுத்த டெக்னாலஜி. இதுல வந்து நீங்க கோடிக்கணக்கான பணத்தை மிச்சப்படுத்தலாம். நீங்க செஞ்சு பாருங்க. இந்த மன்னிப்பறிக்கையெல்லாம் கேட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க லைஃப் எப்படி பாசிட்டிவா மாறுது பாருங்க. உங்க லைஃப் பாசிட்டிவா மாறணும்னா மூணு விஷயம்தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒண்ணு, நான் சரியா சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம், அல்லது நீங்க சரியா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். நான் சரியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம், அல்லது நீங்க எங்கேயோ சொதப்புறீங்கன்னு அர்த்தம், அல்லது நீங்க சரியா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேற எங்கேயோ மத்தியில ஏதோ மீடியேஷன்ல தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். இந்த மூணு தவிர வேற எதுவும் வராது. கர்மா எனர்ஜி நான் அப்ளை பண்ண சார் எனக்கு பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. 100% சொல்லவே முடியாது. 100% பெனிஃபிட் கிடைக்கும். அதை நீங்க எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா பண்றீங்கன்னு பொறுத்து 1லேருந்து 100% வரைக்கும் கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு டெடிக்கேட்டா பண்றீங்கன்ற பொறுத்து. ரிசல்ட் இல்லை அப்படின்னா நான் சொன்னதுதான். ஒண்ணு நான் உங்களுக்கு சரியா சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம், அதான் நீங்க சரியா அதை கேட்டு ஃபாலோ பண்றேன்னு அர்த்தம், இல்லை நீங்க எதை தப்பா பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த 3 காரணங்கள் தவிர வேற எதுவுமே இருக்காது. நம்ம ரிவ்யூ பண்ணோம்னா இது வரும். நான் பண்றதுக்கு தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா பிகாஸ் இறைவனும் சித்தர்களும் கூடவே வந்து ஃபாலோ பண்றாங்க, கூட இப்பயும் இருக்காங்க. உங்க கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரிகிறேன், இறைவனும் சித்தர்களும் உங்க கண்ணுக்கு தெரியல, அந்த லைட் ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த லைட் ஃபார்ம்ல இருக்காங்க, ஃபாலோ பண்றாங்க. 24 hours 365 days கூடவே இருக்காங்க. இப்போ நான் நடத்துறதையும் கூட பார்த்து தான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்றது எவ்ரி வேர்டையும் அவங்க கண்காணித்து தான் இருக்காங்க. ஆனா தவறாக சொல்ல அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, தவறா கைட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க, தவறா ஏதாவது வந்துட்டா கூட பாசிட்டிவ் மாத்திடுவாங்க. ஸோ என் சைடு தவறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஏதாவது இருந்தாலும் உங்க சைடு என்னன்னு பார்க்கணும். அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா பர்மனண்டா உங்களுக்கு ஹாப்பினஸ் தான். ஹாப்பினஸ் தான். அதை ஃபாலோ பண்ற வழியை பாருங்க. சரியா? இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு வேற சப்ஜெக்ட் பார்ப்போம். அடுத்தது நிறைய பேர் கொஸ்டின்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். இல்லை சார் ரைட்டிங்ல வேண்டாம், மொபைல்லே கேட்டேன். நான் மொபைல்லே கொடுங்க. மொபைல்ல இருக்கு.
ஸோ குவாண்டம் ஹீலிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட் மேடம். கர்மா ஹீலிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பியூர்லி இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. குவாண்டம் ஹீலிங் பழைய டெக்னாலஜி, அது பழைய சயின்ஸு. பட் குவாண்டம் ஹீலிங்கில் நீங்கள் க்யூர் பண்ண முடியாத விஷயத்த, குவாண்டம் ஹீலிங்கில் சாதிக்க முடியாத விஷயத்த கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் சாதிக்கலாம். கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் உங்களால் அதை பயனடைய முடியும். அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கலையோ அது இதில் கிடைக்கும். அதில் என்ன முடியாதோ அது இங்கே முடியும். ஸோ கர்மா எனர்ஜி ஹீலிங்கால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ குவாண்டம் எனர்ஜி ஹீலிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு, கர்மா எனர்ஜி ஹீலிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரைட். ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, சார் ப்ளீஸ் ஷேர் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் வேரிங் மஞ்சள் தாலி கயிறு பை அவாய்டிங் கோல்டு செயின் இன் தாலி. ஓ சார் ப்ளீஸ் ஷேர் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் வேரிங் மஞ்சள் தாலி கயிறு பை அவாய்டிங் கோல்டு செயின் இன் தாலி. ஓகே, இதுக்கு அடுத்த கேள்வி எடுத்து கொடுங்க சார். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நம்ம ட்ரெடிஷன் அருமையான ட்ரெடிஷன். இந்த ட்ரெடிஷனில் இருக்கிற நிறைய விஷயங்கள் எந்த மதத்துலேயுமே கிடையாது, எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க. பட்டு தாலி கயிறில் போகிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லலாம். ஒரு 4-5 மட்டும் சொல்கிறேன். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்பர் 1, கணவன் மனைவிக்கு இடையே தங்கத்தில் தாலியை வச்சு போட்டிருக்கிற கணவன் மனைவியினுடைய அன்பையும் பாருங்க, கயிறு கட்டி இருக்கிற தாலியை கட்டி இருக்கிற கணவன் மனைவி அன்பையும் பாருங்க. என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட் கொடுப்பீங்க, எவ்வளோ காசு கொடுப்பீங்க? அந்த அன்புன்றது அந்த அந்யோன்யம்ன்றது இங்கே அதிகமாக இருக்கும். கணவனுக்கு தெரியாம மனைவியோ, மனைவிக்கு தெரியாம கணவனோ எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருப்பாங்க. அது 1. 2வது, உங்களுக்கு அந்த திருமண கயிறின் மூலமாக உங்களுக்கு வாய்க்கின்ற உறவுகள், அந்த மஞ்சள் தாலி கயிறு போடுறீங்க, அந்த மஞ்சள் தாலி கயிறு திருமணம்ன்ற உறவு, அந்த உறவுகள் மூலமா, அந்த தாலி கயிறு மூலமா உங்களுக்கு சில உறவுகள் வரும் இல்லையா, உறவுகள் வரும். அந்த உறவுகள் உங்களுக்கு நன்மைகளை தருகின்ற உறவுகளாக இருப்பார்கள். நன்மைகளை தருகின்ற உறவுகளாக இருப்பார்கள், தீமைகளை தரமாட்டார்கள். அப்படியே கர்மா தீமைகளை தரணும் இருந்தா கூட நன்மைகள் நிறைய கொடுக்குற மாதிரி அமைப்பு இருக்கும். தீமைகள் குறைச்சி இருக்கும். தீமைகளை குறைச்சிருக்கும், நன்மைகள் அதிகமா இருக்கும். அடுத்தது அதை அணுகின்ற பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வராது. எழுதி வச்சுக்கோங்க சார். 100% உண்மை. இது என்னைக்கு தாலியை தங்கம் போட ஆரம்பிச்சாங்களோ அதுவும் பிரஸ்ட் கேன்சர் வருவதற்கு ஒரு காரணம். அது எப்படி சார், நான் பின்னாடி விளக்கம் சொல்லுவோம். பட் பிரஸ்ட் கேன்சர் வராம, மார்பக புற்றுநோய் வராம தடுக்கக்கூடிய சக்தி மாங்கல்யத்திற்கு இருக்கு. சரடுல போடுற மாங்கல்யத்துக்கு இருக்கு. பிரஸ்ட் கேன்சர் வந்த பிறகு அதுக்கு சஃபர் ஆகுறது, ஸ்கேன் பண்றது, கீமோ எடுக்கிறது, ரேடியேஷன் தெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, பிரஸ்ட்டை ரிமூவ் பண்றது, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. மஞ்சள் கயிறுல மாங்கல்யம் அணிந்து அந்த மஞ்சள் அப்பப்போ அந்த தாலி கயிறுக்கு பூசிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வராது. உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள், அந்த தாலி கயிறு அணிவதனால் உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் உங்களை கண்கலங்காது வைத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். உங்களை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுற பிள்ளைகளாக இருப்பார்கள். உங்க மனசு நோகாது நடந்துக்கிற மாதிரி பிள்ளைகள் இருப்பார்கள். இதுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு வேல்யூ சார் கொடுப்பீங்க? எவ்வளவு வேல்யூ கொடுப்பீங்க? இதெல்லாம் இன்னைக்கு இருக்கான்னு பாருங்க. இல்லை. உங்களுடைய ஆரோக்கியம் சிறக்கிறது. கணவனுடைய ஆரோக்கியமும் கூட, மனைவியின் ஆரோக்கியம் கூட. மனைவியின் கழுத்தில் அழுகின்ற அந்த மாங்கல்யம் கணவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸு, கிளியன் போட்டோகிராஃபி எல்லாம் வச்சா மனைவி தாலி சரடு அடங்குகின்ற சாரி சரடு கணவனுடைய வாழ்க்கை, கடவுளுடைய சுகதுக்கத்தை எப்படி நிர்ணயம் பண்றதுன்னு ப்ரூவ் பண்ண முடியும். இப்போதைக்கு இதை மைண்ட்ல வச்சுக்கோ. கணவனுடைய அந்யோன்யம் அதிகமா இருக்கும், கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் அதிகமா இருக்கும், நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள், பிரஸ்ட் கேன்சர் வராது, அந்த உறவுகள் நல்ல உறவுகளாக இருக்கும், திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், தீமைகள் இருக்காது, உங்களுடைய வாரிசுகள் நல்ல வாரிசுகளாக இருப்பாங்க,
ஆரோக்கியம் முக்கியமா இருக்கும். மெயினா பிரஸ்ட் கேன்சர் வராது. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு சார், இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு. அதனால தயவு செய்து மாங்கல்யத்துல வந்து நீங்க கோல்டு போட்டுக்கோங்க, உங்களை நான் வேண்டான்னு சொல்லல. மஞ்சள் கயிறு போடுறது ஒரு கௌரவ குறைச்சல், அது வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுங்க, அடுத்தவங்க மெச்சணுன்றதுக்காக போடாதீங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் குடிச்சவரா போறதே அப்படிதான். அடுத்தவனை பார்த்தே கெட்டு போயிடுறது. அவன் வாங்கிட்டு வந்த அம்சம் வேற, அவன் கர்மா வேற, நம்ம கர்மா வேற, நம்ம அம்சம் வேற. நமக்கு என்ன, நம்ம யூனிக்கா இருக்கணும்னு பாக்குறது இல்லை. ஐயோ அவன் கார் வாங்கிட்டான் நாமளும் வாங்கணும், அவன் வீடு வாங்கிட்டான் நாமளும் வீடு வாங்கணும், அவன் இப்படி போயிட்டான் நானும் பண்ணும், இவன் இப்படி பண்ணிட்டான் நானும். எல்லாமே அவங்கள அடுத்தவங்கள பார்த்தே கெட்டு போயிடும். சரி, அப்படிதான் அடுத்தவங்கள ஃபாலோ பண்ணி பண்றோமே, நல்லது பண்றோமா? அடுத்தவங்க நல்லது பண்ணா அதை ஃபாலோ பண்ணுமா? அது பண்றது இல்லை. அடுத்தவங்க ஒரு நல்லது பண்றான்னா அதை மாதிரி நாமளும் நல்லது பண்ணணும். அவன் நல்லது பண்றான், இதை இப்படி செய்யணும், அதை பெரும்பாலும் யாரும் இருக்கு. அடுத்தவங்க என்ன கெட்டது பண்ணணும் அதை கரெக்டா 100% ஃபாலோ பண்ணிக்கணும். அதை கரெக்டா 100% பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும். தப்பே இல்லாம கரெக்டா பண்றான், அடுத்தவங்களை பார்த்தா கெட்டு போகும். ஸோ சுயமா நீங்க இருங்க. ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, நான் 40 வருஷமா தங்கத்தை தாலி போட்டிருக்கேன், நான் இப்ப மாத்தலாமா? மாத்துங்க, இப்பயாவது மாத்துங்க. ஏதோ தெரியாம போட்டுட்டீங்க, தெரியாம இருந்துட்டீங்க, ஏதோ இப்போயாவது கர்மா எனர்ஜி ஹீலிங்னு ஒண்ணு வந்து இறைவன் சித்தர்கள் மூலமாக சொல்லி அதை டாக்டரிடம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு போது இதையாவது வாங்கி இப்பயாவது மாறுங்க. நீங்க மாற்றி பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் என்னன்னு பாருங்க. நீங்க தங்கத்துல தாலியே அந்த மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு மஞ்சள் கயிறுக்கு மாற்றி மாறின பிறகு நீங்க மாறின தேதியில இருந்து 48 நாளைக்குள்ள உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்க. உங்க பாசிட்டிவான, உங்க உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்ம ரீதியாக உங்களுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவான ஒரு விஷயங்களை நீங்க அனுபவிக்கிறீங்க, உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்ம ரீதியாக உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது, நல்லா சென்சிட்டிவா நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஜஸ்ட் சிம்பிள், இந்த தாலி கயிறை மாத்துறீங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த தாலி கயிறை வந்து எப்பப்பெல்லாம் மாற்றணும், எப்படியெல்லாம் மாற்றணும், எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி ஃபியூச்சரில் வகுப்பில் சொல்லுவோம். அதை பற்றியும் ஒரு நாளைக்கு நம்ம சொல்லுவோம். தாலி கயிறை எப்போ மாற்றணும், எப்படி மாற்றணும், என்ன முறையில் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது யாருக்காக மாத்துறீங்க? டாக்டர் இளங்கோ நல்லா இருக்கணுன்றதுக்காகவா? நோ, கிடையாது. நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக. இறைவன் நல்லா இருக்கணுன்றதுக்காகவா? கிடையாது. நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக. சித்தர் மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகவா? இல்லை, நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக. நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தயவுசெய்து தாலியை மாத்து. நீங்க மாத்தி 40 நாள் உங்க பாசிட்டிவா நல்லா சென்சிட்டிவா நோட் பண்ணுங்க. உங்க பாசிட்டிவான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில தெரியும். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், பாருங்க. அதனால அந்த மாதிரி மாற்றி, சரியா? 40 வருடங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இப்பயாவது கடவுள் வந்து கண் திறந்திருக்காரு, வழிகாட்டு இருக்காரு. நீங்களும் மாத்துங்க, 4 பேருக்கு சொல்லுங்க. சொல்ல வேண்டியது உங்களுடைய கர்மா, குட் கர்மா. நீங்க சொல்லுங்க. அதை கேட்டுக்கொள்வதும் கேட்டுக்கொள்ளாமல் கஷ்டப்படுவதும் அவங்களுடைய கர்மா. சொல்ல வேண்டியது உங்களுடைய கர்மா. சகோதரி, நீங்க சொல்லுங்க. அதை அவங்க கேட்டுக்கிட்டா ஓகே, இல்லை எனக்கு கௌரவம் தான் பெருசு, அந்தஸ்து தான் பெருசு, என் பிரஸ்டீஜ் தான் பெருசுன்னா ரைட், ஓகே, விட்டுடுங்க. அலோ பண்ணு. 3 டைம் சொல்லுங்க. 3 டைம் மேலே வேண்டாம். 1 டைம் சொல்லலாம், 2 டைம் சொல்லலாம், 3 டைம் சொல்லலாம். 3 டைம் கேட்கலையா, அவங்க 4th கேட்டகரி தெரியும் இல்லையா? 4th கேட்டகரி நம்ம வகுப்புல வரவங்களுக்கு தெரியும். 4th கேட்டகரி பீப்புள் விட்டுடுங்க. அவங்க அடிபட்டு உதப்பட்டு அப்புறம் கத்துட்டு வருவாங்க. சரியா? அதனால தாராளமா மாத்துங்க. அந்த பெர்மனண்டா எப்படி மாற்றி அதை எப்படி பீரியாடிக்கலா பண்றது வந்து பின்னாடி சில பேசிக் விஷயமெல்லாம் முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் மந்த்தோ அடுத்த மாசத்துல நம்ம அந்த கிளாஸ் அதையும் நம்ம வகுப்பட சொல்லிக்கிறோம். அடுத்தது சார். How to cleanse negativity that we get from unknown people? திருஷ்டி. ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, how to cleanse negativity that we get from unknown people, that is திருஷ்டி. ஓகே, நல்ல கொஸ்டின். இதுக்கு அடுத்து ஒன்று எடுத்து வச்சுக்காங்க, டைம் இருந்தா பார்ப்போம். பொதுவாகவே வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து தாட் ஃபார்ம்ஸ்னால தான் கண்ட்ரோல் செய்யப்படுது. கர்மா தான். கர்மா வந்து எண்ணத்தினால்
மனதின் மூலமாக எண்ணங்களால் தான் நம்ம வந்து நிர்வகிக்கப்படுகிறோம். தாட் ஃபார்ம் தான். இந்த தாட் ஃபார்ம் தான் ஒரு மனிதனை நல்லதை கொடுக்கறதும் கெட்டதை கொடுக்கறதும் வந்து அந்த தாட் ஃபார்ம் தான். ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், ஏன் வந்து எல்லாரையும் 1000 பேரை கூப்பிட்டு கடன் உடம் வாங்கி வட்டிக்கு வாங்கி எதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறோம்? இவங்க எல்லாரும் வந்து தாட் ஃபார்ம் கொடுக்கணும். இந்த மணமக்கள் நல்லாக ஆசீர்வாதம் சந்தோஷமாக இருக்கட்டும், பிளஸ் பண்ணணும். அந்த பிளஸ்ஸிங்காக தான் அந்த ஃபங்க்ஷனை வைக்கிறோம். உண்மையான பர்பஸ் அதுதான். அந்த மணமக்கள் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக பிளஸ் பண்றதுக்காக தான் அத்தனை பேரையும் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களை பிளஸ் பண்ணுங்கன்றோம். ஆனா இன்னைக்கு அதனுடைய நோக்கமே தலைகீழ மாறி போச்சு. கௌரவத்துக்காகவும் ப்ரெஸ்டீஜுக்காகவும் அந்தஸ்துக்காகவும் கல்யாணம் பண்றாங்க. வர்றவங்களும் இதுக்காக தான் வராங்க, கௌரவத்துக்காகவும் ப்ரெஸ்டீஜுக்காகவும் அந்தஸ்துக்காகவும் தான் வராங்க. கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளையோட அந்த கல்யாணத்துக்கு வர்ற மற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரொம்ப அட்ராக்டிவா பியூட்டி பார்லர் போயிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு வராங்க. கல்யாண பொண்ணு தான் மேக்கப் பண்ணிக்கணும், கல்யாண மாப்பிள்ளை தான் மேக்கப் பண்ணிக்கணும். மேக்கப்னா சாதாரணமாக இருக்கணும், அவ்வளோதான். அது அது மேக்கப்னு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காலத்துல வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் மேக்கப் பண்ணிக்கிறது போய் சாதாரணமாக தான் இருப்பாங்க. எல்லாரும் மாப்பிள்ளை மாதிரி மாப்பிள்ளை, பொண்ணு மாதிரி பொண்ணு, அப்படிதான் இருந்தது. அது கல்ச்சர் அப்படியே டெவலப் ஆக நாம நினைச்சுக்கிறோம் டெவலப் ஆகிறோம்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இப்ப என்ன ஆச்சு, ஃபங்க்ஷன்ல போய் பார்த்தா கல்யாண பொண்ணுன்னா கல்யாண பொண்ணு அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாமே பியூட்டி பார்லர் போயிட்டு வராங்க. கல்யாண மாப்பிள்ளைன்னா ஆம்பளைங்களும் இப்ப பியூட்டி பார்லர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பியூட்டி பார்லர் போகாத கல்யாணத்துக்கு போறவங்க லேடிஸு பெரும்பாலும் 99% கிடையாது. இவங்க என்னமோ போயிடுறாங்க பியூட்டி பார்லர். இப்ப அதை பத்தி ஆம்பளைங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்க போய் நிற்கும்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனா பொண்ணு மாப்பிள்ளை அடையாளமே தெரியாது போல இருக்கு. அவங்க ஸ்டேஜ்ல பார்த்தா இந்த ஸ்டேஜ் விட்டு கீழே வந்துட்டா எல்லாரும் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பர்பஸ் என்னன்னு சொல்லி தெரியல. இந்த மேரேஜுக்காக என்ன போகணும்னா, மேரேஜுக்கு போய் பிளஸ் பண்ணணும்னா என்னுடைய குரு ஒரு டைம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு மேரேஜுக்கு போய் நம்ம பிளஸ் பண்ணோம்னா அந்த மக்களை பிளஸ் பண்ணும் பொழுது நம்ம குடும்பத்துக்கு எப்படி ஆசீர்வாதம் போது நம்மளுடைய பைனான்சியல் நிலை எப்படி உயருதுன்னு சொல்லிட்டு எனக்கு டெமோ காட்டினார் ஒரு 3 கல்யாணத்துல. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு பிளஸ் பண்ணிட்டு வரீங்க. ஏதோ ஒரு கவர் கொடுத்தீங்க, அவங்கள பிளஸ் பண்ணுவீங்க, இந்த நெல் தூத்துவாங்க, அரிசி தூத்துவாங்க, பிளஸ் பண்ணிட்டு வரீங்க, அரிசி அச்சதை போட்டு வரீங்க, ரைட், ஓகே. அதை முறையா எப்படி செய்யணும், கல்யாணத்துல முறையா நாம எப்படி போய் எப்படி ஆசீர்வாதம் பண்ணணும், அப்படி பண்ணா அந்த மணமக்கள் நல்லா இருக்கிறதோட நம்முடைய குடும்பத்துக்கு ரிவர்ஸா இறைவன் எப்படி வந்து நமக்கு அந்த ஆசீர்வாதம் பண்றாரு, அந்த ரிவர்ஸ் நம்முடைய குடும்பத்துல பொருளாதார வரவை எப்படி அதிகப்படுத்துகிறது, நம்முடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுது, நம்முடைய குடும்பத்துல எப்படி அமைதி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மேரேஜுக்கு என்னை கூட்டு போய் டெமோவை என்னை ப்ராக்டிக்கலா காட்டி கொடுத்தாரு. அதை பத்தி நாம இன்னொரு நாள் ஒரு வகுப்புல பேசுவோம், பின்னாடி சொல்லுவோம். ஸோ அப்போ கல்யாணத்துக்கு போறது ஏதோ செரிமனி, ஏதோ கடமைக்கு போயிட்டு ஏதோ மொய் கவரை கொடுத்துட்டு பெஸ்ட் விஷயம் சொல்லிட்டு வர்றது இல்லை. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை பத்தி பின்னாடி பேசுவோம். அது ஒரு கிளாஸா பின்னாடி எடுப்போம், இறைவன் அனுமதித்தால். எஸ், கந்திஷ்டி. அப்ப அந்த கந்திஷ்டி அப்படின்றது வந்து எல்லாருக்கும் படும். இப்ப நீங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் பாருங்க, கல்யாணம் ஆச்சுன்னா வீட்டுக்கு போகும்போது மணமக்களை திருஷ்டி சுத்தி பெட்டு போடுறீங்க. ஒரு சீமந்தம் பண்ணீங்கன்னா சீமந்தம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிக்கு திருஷ்டி சுத்தி போடுவார். ஒரு பர்த்டே கொண்டாடினீங்கன்னா குழந்தைக்கு வந்து திருஷ்டி சுத்தி போடுவார். அப்ப எந்த ஒரு கிரக பிரவேசம் பண்ணீங்கன்னா கூட அந்த 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 வீட்டினுடைய அந்த கணவன் மனைவி யார் வந்து கிரக பிரவேசம் பண்ணாங்களோ அவங்களோட மனையில உட்கார வச்சு செரிமனிஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடுவாங்க. இந்த திருஷ்டி சுத்தி போடுற பழக்கம்ன்றது வந்து இந்து மதத்துல எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். அதுலேயும் அந்த மணமக்களை வந்து திருஷ்டி சுத்தி போட்டாங்கன்னா மணமக்கள் கிட்ட காசு வேற கேட்பாங்க. சில பேர், நான் வீட்டுக்கு வரீங்க மாப்பிள்ளை, நீங்க எனக்கு வந்து ஏதாவது பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு திருஷ்டி சுத்தி போடுவாங்க. அது ஒரு தமாஷா, ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா செய்வாங்க. மாப்பிள்ளையும் கொடுப்பாரு, அப்ப நான் திருஷ்டி சுத்தி பண்ணி திருஷ்டி பண்ண காசு வாங்கி திருஷ்டி சுத்தி போடுவாங்க, காசு வாங்காம சுத்தி போடுவாங்க. அது ஒரு தமாஷா, நல்ல நிகழ்வு, சந்தோஷம் தான், பரவாயில்ல. அந்த ஏன் திருஷ்டி சுத்தி போடுறோம் அப்படின்னா, நம்மையும் அறியாம நம்ம கண்ணுக்கே தெரியாம அந்த இன்விசிபிள் எனர்ஜி வந்து வந்துடும். ஏன்னா பல வகையான எண்ணம் உள்ளவர்கள் வருவாங்க. நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க எல்லாருடைய மனநிலையும் கிளியர் வாய்ஸ்ல பார்த்தா கூப்பிடவே மாட்டீங்க யாரையும். நான் பெரும்பாலும் யாரையும் கூப்பிடாத காரணம் வந்து அதுதான்.
ஏன்னா கிளியர் மைண்ட்ஸில் பார்க்குற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கிறனால நான் பெரும்பாலும் யாரையுமே அவாய்ட் பண்ணுவேன். வேண்டாம் 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 இதெல்லாம் வேண்டாம்னு. எல்லாருக்கும் புரியாது. ஏன் இளங்கோ மட்டும் யாரையுமே சேர்த்த மாட்டேன் அப்படி, யாரும் வேணான்ற அப்படி அப்படின்னா, எல்லாம் மனசு சுத்தம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, அதனால நான் வேண்டான்றேன். ஆனால் அவங்க ஐயோ மாமா, அத்தை, அண்ணன், தம்பி எல்லா வரவும் சொல்லி இவங்கெல்லாம் வரணும், பண்ணணும், ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க மனசுல என்னக்கு ஏன் தெரியும், எல்லாம் வேணா விட்டு நம்மள வீட்டோட பண்ணிக்கோன்னு நான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுணும். அப்படிதான் எல்லாரும் கூப்பிடுறோம், ரைட் வருது. பட் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது, என்ன தாட் ஃபார்ம்ல வராங்கன்னு தெரியாது. இந்த நெகட்டிவ் தாட் ஃபார்ம் கண்டிப்பா வரும், எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாத்துலையும் வரும். ஆனாதான் நீங்க பாருங்க, திருஷ்டி சுத்தாத ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, எந்த ஃபங்க்ஷனையும் பாருங்க, இந்து ஃபங்க்ஷன்ல பாருங்க, திருஷ்டி சுத்தி போடாத ஃபங்க்ஷன் எதுவுமே இருக்கா, எல்லாமே சுத்தி போடுவோம். அப்ப என்ன பண்றோம் நாம பெரும்பாலும், ஆழம் கரைக்கிறதுன்னுவாங்க. அது வந்து ஒரு தண்ணி ஊற்றி அதில் சுண்ணாம்பு போட்டு அதை கரைச்சி, அதில் குங்குமம் போட்டு மஞ்சள் போட்டு கரைச்சி சுற்றி எடுப்பாங்க. சில பேர் உப்பு போட்டு சுற்றுவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஆறாவை கிளன்சிங் பண்ற மெத்தட் தான். நம்ம ஆறா போய் உட்காந்துக்கும், அது ஆறா போய் எல்லாம் கரெக்டாக உட்காந்துக்கும், டாட் 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 டாட்டா உட்காந்துக்கும், டாட் டாட்டா உட்காந்துக்கும். அந்த ஆறா போய் சூப்பராக உட்காந்துக்கும். அது டக்குன்னு போறது இருக்கு, போகாத இருக்கு. அந்த ஆறாவில் இருந்து டக்குன்னு போறது இருக்கு, போகாத இருக்கு. இப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, உப்பு சுற்றி போடுவாங்க, அப்புறம் மிளகா சுற்றி போடுவாங்க, தென் வந்து வேப்பிலை அடிப்பாங்க, அப்புறம் வந்து அந்த ஆழம் கரைச்சி சுற்றுவாங்க. இதெல்லாமே சரியான முறைகள் தான், தவறு கிடையாது. ஏன்னா எதுவும் சரியான முறைகள் தான், தவறு கிடையாது, எல்லாம் பர்ஃபெக்ட் சிஸ்டம். ஆனால் ஆழம் சுற்றுறது எங்கே சுற்றுறோம், திசை சுற்றி எங்கே சுற்றுறோம் நல்லா பாருங்க. உடம்பை சுற்றி இல்லை, உடம்பை சுற்றி மேலே தான் சுற்றுவாங்க, உடம்புல சுத்த மாட்டாங்க. உடம்பை சுற்றி அறிந்தோ அறியாமலோ உப்பு எடுத்து சுத்துங்கன்னா தலைக்கு மேல இப்படி சுத்துவாங்க, இப்படி சுத்துவாங்க, இப்படி சுத்துவாங்க. இது எல்லாம் அந்த நெகட்டிவ் எடுத்து அப்படி போட்டுருவாங்க, நெருப்புல போட்டுருவாங்க. குழந்தைய குளிப்பாட்டினாலும் திச்சு சுத்தி போட்டு செய்வாங்க, பார்த்துருப்பீங்க. அதை கொண்டு வந்து வெளியே கொட்டுவாங்க. அந்த திஷ்டியை வந்து குழந்தைய பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்போட என்ன தாட்பாமோட பார்ப்பாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கும்பொழுது அந்த திருஷ்டி வரக்கூடாது. குழந்தை கூட வார வாரம், அப்போ பழைய ட்ரெடிஷ்னல் மதர்ஸ், இப்போ இருக்கிற மதர்ஸ்க்கு தெரியாது, பழைய ட்ரெடிஷ்னல் மதர்ஸ் குழந்தைகளை கூட தலையோட குளிப்பாட்டினாங்கன்னா அன்னைக்கு திருஷ்டி சுற்றி வெளியே போடுவாங்க. ஸோ திருஷ்டி சுற்றி போடுற முறை வந்து அருமையான சிஸ்டம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த திருஷ்டிகள் தான் டேக்கா கொடுக்குற மாதிரி இன்னைக்கு ஸ்ட்ராங்கான திருஷ்டிகள் இருக்கு. இந்த முறைக்கெல்லாம் கட்டுப்படுகின்ற திருஷ்டிகள் போயிடும். இந்த முறைகளுக்கெல்லாம் கட்டுப்படாத திருஷ்டிகள் நிறைய இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டில் அழுக்கு இருக்கு, அதை நீங்க குப்பை இருக்கு பெருக்குறீங்க, பெருக்கி கூட்டிடுறீங்க, அப்பையும் குப்பை இருக்கு. அப்ப என்ன பண்றீங்க, தண்ணி போட்டு துடைக்கிறீங்க, ஸோ கிளியர் ஆயிடுது. தண்ணி போட்டும் துடைக்காத அழுக்கு இருக்கு, அப்ப என்ன பண்றீங்க, சோப் ஆயில் போட்டு துடைக்கிறீங்க, கிளீன் ஆயிடுது. சோப் ஆயில் போட்டும் போகாத கரை இருக்கு. அப்போ அதை தான் நான் ஏற்கனவே ஒரு வகுப்பு கூட சொன்ன கவனம் இருக்கு. ஆசிட் வாஷ் பண்ணுவாங்க, ஆசிட் வாஷ் பண்ணுவாங்க. இந்த பில்டர்ஸ் எல்லாம் வீட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஆசிட் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதில் எப்பேற்பட்ட பெயிண்ட் கரை போகாத கரையும் போய் நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ ஒரு அழுக்கு தான் வீட்டில் இருக்கிறது. சாதாரண தடுப்பு இருக்கிறோம், போகலை. அடுத்தது தண்ணி போட்டு துடைக்கிறோம், போகலை. அடுத்தது சோப் வாட்டர் போட்டு துடைக்கிறோம், போகலை. அடுத்தது கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி ஆசிடை போட்டு துடைக்கிறோம், அப்போ போகுது. அதே மாதிரி தான் இந்த சாதாரண பெருக்கிற மாதிரி தான் இந்த திருஷ்டிலாம், உப்பு சுத்தி போடுறது, இந்த ஆடம் சுத்துறது, திருஷ்டி கடிக்கிறது எல்லாம் போட்டு அந்த உப்பு சுண்ணாம்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கரைச்சி எடுப்பாங்க. இந்த மாதிரி முறைகள்லாம் நல்ல முறைகள் தான். பட் இதுக்கெல்லாமே தாண்டின, இதை தாண்டி இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. திருஷ்டி போகாத திருஷ்டிகள் இருக்கு. இந்த போகாத திருஷ்டிகள் தான் நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும். திருஷ்டி எந்த பிரச்சனை உருவாக்கும் அப்படின்னா, இது உருவாக்காத பிரச்சனைகளே கிடையாது. திருஷ்டி உருவாக்காத பிரச்சனைகளே கிடையாது, எல்லா பிரச்சனையும் உருவாக்கும். ஆனா இதனால தான் இது உருவாக்குறது உங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. கிளியர் மைண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த எனர்ஜி ஹீலிங்கை பத்தி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். எனர்ஜி ஹீலிங்ல இருக்கிறவங்களுக்கு, எனர்ஜியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது திருஷ்டினால வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி சாதாரண மக்களுக்கு தெரியாது, அதை பத்தி பேசினா பெரிய ஃபியூச்சர்ல பேசுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் வருகிறவர்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களோட வருதை ரிவீல் பண்ணுறதுக்காக தான் திருஷ்டி. அந்த வருந்து போடுகின்ற எனர்ஜி வந்து அப்பெல்லாம் மனசு கொஞ்சம் ரொம்ப சுத்தமா இருந்தது, அப்போ போடுற திருஷ்டி கம்மியா இருந்தது, அந்த திருஷ்டி சரியா போச்சு.
இப்ப சாதாரணமா இல்லை. எப்படி நம்ம அட்வான்ஸா டெக்னாலஜியில நம்ம டெவலப் ஆகி அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கோமோ, அதே மாதிரி திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குறது ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறோம். இப்பெல்லாம் நாம ரொம்ப அட்வான்ஸா இருக்கோம். சொன்னா கோச்சிக்கிறீங்க, ஆனா அதான் உண்மை. என்னடா டாக்டர் இப்படி சொல்றாரு, நம்மளோட அக்யூஸ் மாதிரியே பேசுறாரு, அதான் உண்மை. அதுதான் உண்மை. உண்மையா சொல்லும்போது கோபம் வருது. ஏமா நம்மளையும் அறியாம நம்மளுக்கும் சரி, நம்மளுக்கும் மொத்தம் கொடுக்குறாங்க மக்கள், நம்மளுக்கும் மொத்தம் கொடுக்குறாங்க, நாமளும் கொடுக்குறோம், நம்மள ஏரியா நாமளும் கொடுக்குறோம், நமக்கும் மொத்தம் கொடுக்குறாங்க. ஹை டிஸ்டியை கொடுக்குறோம், ஹை நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறோம். இது நிறைய வகைகள் வரும். லைஃப்ல இப்படிதான் பாதிக்கும், அப்படிதான் பாதிக்கும், பல வகையில பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், திஷ்டி இருந்ததுன்னா நல்லா படிக்கிற புள்ள படிக்காது, நல்லா படிக்கிற புள்ள படிக்காது, மக்கள் அடிக்க ஆரம்பிக்கும். நல்லா ரேங்க் வாங்கின புள்ள ஃபெயில் மார்க் வரும், படிக்காது, மக்கள் அடிக்கும். பின்னால திஷ்டி இருக்குன்னு தெரியாது. கணவன் மனைவி நல்லா நண்பா ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க, கண் திஷ்டி படும், அதுக்கு மேல தேவையில்லாம சண்டை வரும், பிரச்சனை வரும், ஏனால வரும்னு தெரியாது. நல்லாவே பேசிப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை வரும். நல்லா பிசினஸ் போயிட்டே இருக்கும், திடீர்னு லாஸ் ஆகி விழுந்துடும். ஏன் விழுது என்னன்னு தெரியும், ஏதோ ஒரு திருஷ்டி வந்திருக்கும், ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்திருக்கும். அது யார் எப்போ என் டைம்ல பார்த்தாங்கன்றது அது கிளியர் வாயின்ஸ் மாதிரி இருக்கிறவங்க பார்த்தா தெரியும். ஆனால் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் அடி வாங்கும். நல்லா போயிட்டு இருக்கும், ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும், தப்புன்னு அது அப்படியே ஜவுன்னு இழுத்துட்டு கிடக்கும், ஜவுன்னு இழுத்துட்டு இருக்கும். நல்ல குழந்தை கன்சீவ் ஆகி நல்லா டெவலப் ஆகும், திடீர்னு அபார்ஷன் ஆகிடும், எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் நிறைய சில பேர் சொல்லுவாங்க, குழந்தை கன்சீவ் ஆன உடனே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு தடவை இல்லைங்க, சொன்ன திருஷ்டி மாதிரி ஏற்கனவே அந்த மாதிரி சொல்லி 2-3 டைம் அபார்ஷன் ஆகி போச்சுங்க. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணலான்னு இருக்கிறோம்னா, குழந்தை பிறக்க வரைக்கும் தான் சொல்லாம இருக்கிறோம். அவங்க திருஷ்டி மாதிரி ஆயிடுது, அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் 2-3 டைம் அபார்ஷன் ஆகி போச்சு, எல்லாம் திருஷ்டி மாதிரி. ஆனால் இந்த டைம் நம்ம குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் யாருக்கும் சொல்ல மாட்டோம், சஸ்பென்ஸாகவே வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்த பிறகு அப்புறம் சொல்லிக்கலாம், போங்க, நம்ம குழந்தை தான் முக்கியம் அப்படின்னாங்க. உடம்பு அவங்களுடைய அனுபவம் பிஸ்னஸ்ல ஃபெயிலியர் கொடுக்கும், லாஸை கொடுக்கும். நீங்க அந்த வீட்டில் சந்தோஷமா நிம்மதியாக இருக்க முடியாது, வீட்டினுடைய திருஷ்டி. நீங்க ரெகுலரா கடன் பேமெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணிட்டே இருப்பீங்க. நான்லாம் லோன்லாம் கரெக்டாக பண்ணுறேன்பா, கரெக்டாக போயிட்டு இருக்கேன், எனக்கு பண கஷ்டம் இல்லைன்னு எப்பயாவது சொல்லுவீங்க, யாரு கூட சொல்லுவீங்க, யாரோ நினைப்பேன், ஓ அப்படியா நீ அப்படி பண்றியா, ஓ அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளோதான், அடுத்த மாதம் உங்களை பண்ண முடியாம சூழ்நிலை வந்துடும். அடுத்த மாதம் உங்க டியூ பண்ண முடியாது, ஏதாவது தடுமாறி. அப்போ நீங்கள் அடுத்தவங்கிட்ட பேசுகின்ற வார்த்தைகளை அடுத்தவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க பேசுகின்ற வார்த்தைகளை, நீங்க சொல்லுகின்ற விஷயங்களை அடுத்தவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க நெகட்டிவா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது நெகட்டிவாக உங்களை பாதிக்கும். இதெல்லாம் ஒரு வகையான திருஷ்டி தான். இந்த திருஷ்டியை நம்ம சொல்லோம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 வகையான திருஷ்டி, அது கிட்டத்தட்ட 400 வகையான திருஷ்டிகள் இருக்கு. திருஷ்டிகள்லயே 400 வகையான திருஷ்டிகள் இருக்கு, 1 இல்லை 2 இல்லை. அதில் 150 வகையான திருஷ்டி உலகம் உங்களால புரிஞ்சிக்க முடியும். நான் சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க, ஓ இது இப்படி டாக்டர், இது இப்படி டாக்டர், ஆமா புரிஞ்சுக்கணும். அந்த 150க்கு நேரம் ஒரு 400 வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா, அதை இன்னொரு 250 திருஷ்டி இருக்கு பத்தியா, அது உங்க சொன்னா புரியாது, ஆனா கொஞ்சம் பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா புரிஞ்சுக்கணும். ஒரு 150 புரிஞ்சுக்கும், டக்குன்னு புரியும். இன்னொரு 250 இருக்கு பாத்தீங்களா அந்த திருஷ்டி, அது உங்களுக்கு புரியாது, பட் கொஞ்சம் பழக்கத்துல வந்தா அது புரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர்ல இறைவன் தான் அதை சொல்லிக் கொடுப்போம். பட் இப்போதைக்கு இதோட நம்ம நிற்போம். ஸோ இந்த மாதிரி திருஷ்டிகள் நம்ம லைஃப்ல எல்லா அளவுலையும் எல்லா ஆங்கிள்லையும் நம்மளுக்கு பாதிக்கும். இந்த திருஷ்டியை போக்குறதுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா கிறிஸ்டல் தான் யூஸ் ஆகும். நீங்க கிறிஸ்டலை யூஸ் பண்ணிட்டு நீங்க கிறிஸ்டல் மெடிடேஷன் குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது, மார்னிங்லையும் ஈவினிங்லையும், பிஃபோர் கோயிங் டு பெட் இல்லை ஆஃப்டர் கெட்டிங் பெட். காலையிலே உங்களுக்கு காலைல எழுந்த உடனே, அது காலைல எழுந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, நைட்டில் படுக்கும் பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நிமிஷமாவது இந்த கிறிஸ்டல் மெடிடேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அன்னன்னைக்கு திருஷ்டி அப்பப்பே வெளில போயிடும். திருஷ்டியை ஸ்டோர் பண்ண விடக்கூடாது. திருஷ்டியை ஸ்டோர் பண்ணால் என்ன ஆகும்னா அது நாளாக பல்கி பெருகி பெரிய இதுவாக வரும். அது 6வது ஸ்கேன் பண்ணும்போது தெரியும். திருஷ்டி எவ்வளோ கூட ஸ்ட்ராங்காக நீங்கள் உள்ள அலோவ் பண்ணுறீங்களோ, ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரை விடட்டியதாம். அது ஒரு பிடாரி, ஒரு பேயின்னு வச்சுக்கோங்க, இமேஜின். அது ஒண்ட வந்துச்சு அன்னைக்கு, நீங்க ஒரு நாள் இங்க தங்கிட்டு போறேன்ப்பா, நான் இங்க தங்கிக்கிறேன், எனக்கு அடுவணும். அப்ப அந்த ஊர்ல ஒரு பிடாரி இருக்குமா, அந்த ஊர் பிடாரி சரி ஓகே ஒரு நாள் இருந்துட்டு போயிங்க அப்படின்னு சொல்லிச்சு.
அப்ப இங்க தின்னு அங்கே தங்கி ருசி கண்ட பிறகு அழகா நான் போக மாட்டேன், நாங்கெல்லாம் போக நான் இங்கே இருந்துக்கிறேன். இதான் பழமொழி சொல்லுவாங்க. ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை வெடிச்சிச்சான். அப்ப என்ன பண்ணுச்சு, அந்த ஒண்டை வந்தது நாளாக அங்க இந்த ஊர்லயே பர்மனண்டா காலங்காலமா தடவை அதை வந்து விரட்டிச்சான். அப்போ ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி விரச்ச மாதிரி இது இந்த ஒண்டை வந்தது அந்த திஷ்டி நம்ம ஆறாள் அப்படி வந்துச்சுன்னா அப்படியே ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டு பின்னாடி பெரிய பெரிய கஷ்டங்களை நஷ்டங்களை பிசினஸ்ல லாஸுகளை நிறைய நிறைய கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால அன்னன்னைக்கே ரிமூவ் பண்ணிடணும், அன்னன்னைக்கே போயிடணும். எப்படி வந்து அழுக்கு நீங்க அன்னன்னைக்கே கிளீன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இந்த ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்ற டம்ளரை அப்பப்போ கிளீன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இல்லை ஒரு நாள் விட்டுறீங்க, 2 நாள் விட்டுறீங்க, நாளாக கழுவுறது கஷ்டம் இல்லையா? இப்போ நீங்க காஃபியோ டீயோ சாப்பிட்றீங்க, உடனே அதை போயிட்டு வாஷ் பண்ணி வச்சிருங்க, அப்பே கிளீன் ஓவர் முடிஞ்சிட்டு. இல்லை அது விட்டுறீங்க, ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு அப்புறம் போய் கழுவுறீங்க, அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஸ்டெயினாக தான் இருக்கும். ஒரு 2 நாள் விட்டுறீங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 10 நாள் விட்டுறீங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 1 வருஷம் விட்டுறீங்க, அதை போட்டு ஊற வச்சு அதை கிளீன் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆகும் இல்லையா? அதில் இருக்கிற அழுக்கு ஸ்டோட்லாம் அந்த கரை பிடிச்சி வெளியே வருது. அதே மாதிரி தான் நமக்கு வர்ற திருஷ்டி 24 hours 365 நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும், நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி சார் வரும்? 24 hours 365 days ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், வெளில பப்ளிக்கில் போகிறோம், நிறைய பேரை மீட் பண்ணுறோம், நிறைய தாட் ஃபார்ம்ஸ் வரும், நிறைய வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். நாமளும் கொடுப்போம், அவங்களும் கொடுப்போம். அந்த திருஷ்டியில் நம்மக்கிட்ட வந்துகிட்டே தான் இருக்கும். எனர்ஜி ஃபார்மில் வந்து நம்ம ஆறாடு வந்து அக்குமுலேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது அன்னன்னைக்கு டெய்லி வெளியே அமைச்சது தான் நல்லது. ஸோ அதனால தான் டெய்லி கிறிஸ்டல் தியானம் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து உப்புட பண்ணுறது, இந்த ஆழம் கரைச்சி பண்ணுறது, இதெல்லாம் எஃபெக்ட் தானே சார்? அது எஃபெக்ட் தான். பட் அதனால முடியாத ஹை பவர் திருஷ்டி எல்லாம் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக சரியா போயிடும். இப்போ அது வந்து 0லேருந்து 5% வரைக்கும் இருக்கிற திருஷ்டி அது எடுக்குது அப்படின்னா கிறிஸ்டல் வந்து 100% திருஷ்டியை எடுக்கும். சில கேஸ்ல வந்து சார் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கேஸ் என்னை கான்டாக்ட் பண்ணும்போது அதை நான் பண்ணி கொடுப்பேன். பிகாஸ் எங்கிட்ட இருக்கிற கிறிஸ்டல் வந்து அது ரொம்ப விலையுள்ள கிறிஸ்டல். உங்ககிட்ட இருக்கிற கிறிஸ்டலை விட எங்கிட்ட இருக்கிற கிறிஸ்டல் ரொம்ப ஹைலி பவர்ஃபுல் கிறிஸ்டல், வெரி வெரி பவர்ஃபுல். அதோட வேல்யூ அதிகம், அதெல்லாம் கோடிக்கணக்கில் மதிப்புள்ள கிறிஸ்டல். ஸோ எப்பயாவது சில பேருக்கு முடியாத போது நான் அதை வச்சு நான் பண்ணி கொடுத்துருங்க, பிகாஸ் என்னுடைய கிறிஸ்டனுடைய பவரில். ஸோ சாதாரணமாக நீங்கள் உங்கள் இருக்கிற கிறிஸ்டலை வச்சு நீங்கள் கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணாலே இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிடும். அன்னன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடணும், கிளியர் பண்ணிடணும், அப்பப்போ கிளியர் பண்ணணும், அப்பப்போ கிளியர் பண்ணணும். ஸோ திருஷ்டின்றது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயம். இதனால் பாதிக்கப்படாத மக்கள் யாருக்குமே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இருக்கும். ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்டார், ஒரு 5 years முன்னாடி கேட்டார், சார் அப்போ திருஷ்டின்னா இப்போ சாதாரண நம்ம மக்களுக்கு மட்டும்தானா? பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அரசியல்வாதிகளாக இருக்காங்களே, அப்போ வந்து லட்சக்கணக்கான மக்களுடைய கான்டாக்ட்ல இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்களுடைய தொடர்புகள் இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்களுடைய தொடர்பு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் திருஷ்டி இருக்கா இல்லையா? அவங்களுக்கும் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே அந்த திருஷ்டி இருக்கு. நம்ம பேர் திருஷ்டின்னு சொல்றோம், பட் அது வெவ்வேறு ஃபார்ம்ல எனர்ஜி ஃபார்ம்ல இருக்கும். அது அமெரிக்க ஜனாதிபதி அவருக்கும் இருக்கும், சாதாரண பிச்சைக்காரனுக்கும் இருக்கும், எல்லா மக்களுக்குமே இருக்கும். நேற்று ஒரு செய்தி, அமெரிக்க ஜனாதிபதிக்கு வந்து வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்டு ஒரு பிரச்சனையால கஷ்டப்பட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கிண்டலா போட்டிருந்தாங்க. அமெரிக்க ஜனாதிபதியும் நோய் விட்டு வைக்காது, அவர் வந்து இந்த வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட ஒரு நோயால சஃபர் ஆயிட்டு இருக்காரு, அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் க்யூர் ஆகலை, சஃபர் ஆகிட்டு இருக்காரு, நடக்க முடியல, உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை வந்து எடுத்து மீடியாவில் போட்டு கிண்டலாக ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நோய் கர்மா, நோய் தீய கர்மா, அமெரிக்க ஜனாதிபதி விட்டு வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நேற்று எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு குரூப்ல இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. உண்மைதான், அது யாரையும் விட்டு வைக்காது. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அவருடைய கர்மா விட்டு வைக்காது. அழகா மருந்து இருக்கு, அது அழகா ஒரு 2 months 3 months எடுத்தோன்னா அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். ஆனா நம்ம கிட்ட மருந்துங்க அவருக்கு தெரியுமா? தெரியாது. தட் இஸ் கர்மா. அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம கிட்ட மருந்து இருக்கு. அந்த மருந்தை வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா பர்மனண்டா சரியாயிடும். நோ நீட் டு கோ ஃபார் சர்ஜரி. ஆனா தெரியுமா? தெரியாது. போகுமா? போகாது. பிகாஸ் அவர் கஷ்டப்படணுன்ற அமைப்பு இருக்கும்போது இது அவர் காதுக்கு போகாது. இதான் விஷயம். அப்போ யார் யார் எப்போ சுகப்படணுன்ற அமைப்பு வருதோ அப்பதான் அந்த கடவுள் வந்து அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாக்குறாரு. அப்போ கர்மா எனர்ஜி ஹீலிங்க 2024 இன்ட்ரொடக்ஷன் பண்ணி இதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பும்போது யாரெல்லாம் சுகப்படணுன்ற அமைப்பு இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்குள்ள வர முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் இந்த லைவா கிளாஸ் அட்டன் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க, இதை யூடியூப்ல பார்க்குறவங்க அதிர்ஷ்டம் பண்ணவங்க.
யூடியூப்லையும் பார்க்காதவங்க அதிர்ஷ்டம் பண்ணாதவங்க. சரியா? இன்னைக்கு இந்த திருஷ்டியை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி திருஷ்டி, இந்த எந்த நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான அம்சம் வந்து கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? பிறந்த குழந்தைலேருந்து யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தை கூட யூஸ் பண்ணலாம். கமாண்ட் கொடுக்க தெரியாது குழந்தைக்கு. அது வந்து ஏன்னா இந்த டிமாண்டு சொல்ல தெரியாது குழந்தைக்கு. அது பெரியவங்களுக்கு தான் சொல்ல முடியும். பட் குழந்தைகளுக்கு வந்து இந்த வசம்பு கட்டி விடுவாங்க, இடுப்புல கட்டி விடுவாங்க, இன்னும் வேற சில மூலிகை தாயத்துக்கெல்லாம் கட்டி விடுப்பாங்க. பிறந்த குழந்தை கூட கட்டி விடுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அது ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி வந்து கிறிஸ்டலை வந்து, பட் குழந்தைக்கு கட்டுகின்ற இடுப்புல போடுற கிறிஸ்டலை வந்து டெய்லி பேரண்ட்ஸ் கிளன்சிங் பண்ணி கொடுத்தாங்க. குழந்தைங்களுக்கு அந்த கிறிஸ்டல் நீங்க அண்ணா கையில் ஒரு தாயத்துல மாறி போட்டு கட்டி கழுத்துலையோ இடுப்புலையோ கட்டி விடுறீங்க அப்படின்னா அதை பெற்றோர்கள் வந்து ரெகுலராக டெய்லி ஒன்ஸ் ஆர் 2 days ஒன்ஸ் அதை வந்து கிளன்சிங் பண்ணி கட்டிட்டு வந்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. குழந்தை எந்த வகையிலையும் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கும். நல்லா வாழ்ந்து நல்ல வாழ்வாங்கு வாழும், கஷ்டப்படாது. நீங்க மற்ற தாயத்துக்களை கட்டுறதை விட கிறிஸ்டல் கட்டுறது பெஸ்ட். பட் கிறிஸ்டல் பியூரிஃபை பண்ணிக்கணும். நிறைய பேர் இப்போ எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் காலில் கருப்பு கை கட்டின்னு சுற்றிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஈவன் வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் ஆல்சோ வேரிங் இன் லெஃப்ட் லெக் தேர் இஸ் பிளாக் த்ரெட், ஒரு த்ரெட்டை கட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. கேட்டா சார் அது வந்து சேஃப்டி சார், நெகட்டிவ் எல்லாம் வராது அப்படின்னா. கிறிஸ்டலை விட ஒரு நெகட்டிவ் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. பட் அந்த கயிறு கட்டினாங்கன்னா அதிகபட்சம் 15 நாள் தான் வேலை செய்யும். அது நிறைய பேர் தெரியாது. கோயில்களில் நீங்க வாங்குகின்ற கயிறு எந்த கோயில்ல கட்டினாலும் சரி, எந்த கோயில்ல, நிறைய கோயில்களுக்கு போறீங்க, கயிறு கையில கட்டிக்கிறீங்க, இந்த கயிறு கட்டிக்கிறீங்க, சில பேர் காலில் கட்டிக்கிறீங்க, நிறைய பேர் கட்டிக்கிறாங்க. பட் எந்த கயிறு கட்டினாலும் அதோடைய ரொம்ப ஹை பவரா இருந்ததுன்னா அதிகபட்சம் 21 நாள் தான். குறைஞ்சபட்சம் 14 நாள் 14 daysல இருந்து அதிகபட்சம் 21 நாள் தான். நீங்க எப்பேற்பட்ட ஹை எனர்ஜி உள்ள டெம்பிள்ல போய் ஒரு கயிறு வாங்கி கட்டியிருந்தாலும் 21 days தான். 21 days முடிஞ்ச பிறகு அது சாதா கயிறு தான். இப்ப நிறைய பேர் ஒத்த காலில் கட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்க, கருப்பு கயிறு. அது எதை பார்த்து கேட்டு கட்டிருக்காங்கன்னு தெரியல. யாரை பார்த்தாலும் காலை பார்த்தா கருப்பா தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து மேக்சிமம் 1 week தான் இருக்கும். அந்த கயிறுடைய பவர் வந்து 1 week தான் இருக்கும். அதிகபட்சம் போச்சுன்னா இப்போ நான் சொன்ன 21 days. அதுக்கு மேலே அந்த கருப்பு கயிறு வேலை செய்யாது. அது கயிறு கட்ட தேவையில்லை. பட் கிறிஸ்டல் வந்து 24 hours 360 days உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பிறந்த குழந்தைகளுக்கும் கூட அதை இடுப்புல அருணா கயிறில் கட்டி விடலாம், அல்ல கழுத்துல கட்டி விடலாம். அவ்வளோ சேஃப்டி கொடுக்கும். நீங்க இந்த காலத்து தாய்மார்களுக்கு திசை சுத்தி எப்படின்னு தெரியல. அது ஒரு வேண்டாத சடங்கு, அது வந்து தேவையில்லாத சடங்கு, அது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை. அது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் அவ்வளோ பெர்ஃபெக்டான விஷயம். நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் நீங்க எதையுமே வந்து குறைய சொல்ல முடியாது. நீங்க அது வந்து சயின்டிபிக் ஃபேக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிபிக் ஃபேக்ட் இருக்கு. அதை வந்து கர்மா எனர்ஜி ஹீலிங்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்றோம், புரிஞ்சுக்காங்க. ஸோ பிறந்த குழந்தையிலிருந்து கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். பட் கமாண்ட் கொடுக்க தெரியாது. அதுக்கு கமாண்ட் கொடுத்து அது ஸ்கூல் படிக்க போகும்போது நான் நல்லா படிக்கணும், எனக்கு நல்லா படிப்பு வரணும், ஸ்கூல்ல எல்லாரும் என்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஹாப்பியா இருக்கணும், எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பழகணும், டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு நல்ல ஃபேவரா இருக்கணும், என் மேல அன்பா இருக்கணும். அதுவா எப்போ வந்து உணர்ந்து கேட்க ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் பேரண்ட்ஸ் தான் கிளன்சிங் பண்ணி கொடுக்கணும். அவங்களா கிளன்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றோட அதுக்கு மேல அவங்க பார்த்துட்டு விட்டுரும், அதுக்கு மேல அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ பிறந்த குழந்தை வந்து அந்த ஒரு பக்குவம் வர்ற வரைக்கும் எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி நல்லா எக்ஸாம் எழுதணும், நான் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஸ்கூல்ல எல்லாரும் என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு சுய உணர்வு, சுய பக்குவம் எப்போ வருதோ அது வரைக்கும் கிறிஸ்டல் நீங்க கிளன்சிங் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கிறிஸ்டல் தான் எல்லா திசையும் போக்கக்கூடிய அருமையான ஒரு விஷயம். இன்னைக்கு இதோட நான் முடிச்சுப்போம். நாளைக்கு நாம மீண்டும் வகுப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள்
பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. ஆமாம்.